சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது தான் பார்க்க போகிறோம். இங்கே மீனாவுக்கு ரொம்பவே சந்தேகமாக இருக்குது. ரோகிணியோட மாமா ஏன் வித்தியாட்ட பேசிகிட்டு இருக்காரு, அதுவும் கையில் கறியை வச்சுருக்கிறாரு. கொத்து கறி போட்டு கொண்டு வந்திருக்கம்மா, என் கடையில் சூப்பராக கறி இருக்கும்போது உனக்கு தான் கொண்டு வர தருவேன் அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்காரு. உண்மையிலே ஒரு ரோகிணி மாமா தானா இல்லைனா ஏமாத்துறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒத்து கேட்குறாங்க. அப்போ தான் தெரியுது அவரை நடிக்க கூப்பிட்ருக்காங்க. இவங்க அவருக்கு நடிப்புக்கு பதிலாக நான் ஏதாவது ஒரு சினிமாவில் வாய்ப்பு வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காங்க. அதில் ஏமாந்து அந்த நாடக நடிகை தான் அவங்க மாமா கேரக்டரில் நடிக்கார் போல். இவ்வளோலாம் பண்ணி வச்சுருக்காங்க இந்த ரோகிணி, எதுக்கு இதை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணி பார்க்காங்க. அப்போ தான் நினைக்காங்க தன்னை பெரிய பணக்காரங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது போக அவங்க அப்பாட்ட சண்டை போட்டு வந்தேன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போது அப்பா வரலன்னு நம்ம அத்தை பேசிகிட்டு இருக்காங்க. பேசையில் அத்தை எதுவும் சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க வீட்டிலேருந்து யாரோ வந்த மாதிரி செட் பண்ணி வர வச்சுருக்காங்க. அதனால தான் அந்த பிள்ளை இப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி ரைட்டு, இது நம்மளுக்கு தேவையில்லாத விஷயந்தான். இருந்தாலும் இந்த ரோகிணி பிள்ளை அவங்க அப்பாவை வீட்டுக்கு வர வைக்கிறது எதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பூக்கிட்ட உட்காந்துடுறாங்க. அப்போ வித்யா வராங்க. என்ன மீனா ரொம்ப நேரமாக ஆயிடுச்சா வெளியே போய் அப்படிங்கிறாங்க. இல்லை யார் உங்களை பார்க்க வந்திருந்தா அப்படிங்கிறாங்க. இல்லை எனக்கு தெரிஞ்சவங்க தான் அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இது பண்ணிடுறாங்க. பூ கட்டுறதுக்கு இப்படி தான் கட்டணும் அப்படின்னு சொல்லி கொடுத்து அந்த வெளில கிளம்பிடுறாங்க. கிளம்பும்போது அவங்களுக்கு மனசுக்குள்ள ரொம்பவே குழப்பமாக இருக்குது. இந்த ரோகிணி எதுக்கு இப்படி இவரை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே நினச்சி பார்க்குறாங்க. அப்புறம் சரி அவங்க பணக்காரங்க, அவங்க 1000 கதை செய்வாங்க. இந்த கதையை மாற்றதுக்கு இன்னொருத்தவங்க நடிக்க வர சொல்லுவாங்க. இதை ஏதாவது பண்ணி இது பண்ணிவிடுவாங்க. நம்ம அன்னடங்காச்சு அவங்க சொன்ன மாதிரி நம்ம உழைச்சா தான் சாப்பாடு, நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பூ வியாபாரத்துக்கு போகிறாங்க. இந்த சூழ்நிலையில் சீதா வராங்க. சீதா கேட்குறாங்க எனக்கு எங்கே போய்ட்டு வர அப்படிங்கிறாங்க. இல்லை ரோகிணி ஃப்ரெண்டு பூ கட்டி பழகுற ஒரு போராட்டத்தில் கலந்துக்க போகிறாங்களா, அதனால் எப்படி பூ கட்டணும் அவங்களுக்கு தெரியலை, சொல்லிக் கொடுக்க போனேன் அப்படிங்கிறாங்க. இதுக்கெல்லாமாக்கா படிக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம், அந்த பொண்ணுக்கு சுத்தமாக தெரியாது போல், தான் பூ எப்படி கட்டணும்னு சொல்லிட்டு கேட்டாப்புல சொல்லிக் கொடுத்து வரேன் அப்படிங்கிறாங்க. அந்த ரோகிணி ரொம்ப திமிரு பிடிச்சவள, அப்போ ஃப்ரெண்டு அதை மாதிரி தான் இருப்பா அப்படிங்கிறாங்க. நானும் அப்படி தான் நினச்சேன் சீதா. முன்னாடி வீட்டுக்கு வருவாங்க ரோகிணி கூட என்கிட்ட பேசுனதே கிடையாது. ஆனால் இப்போ அவங்க என் ஃபோன் நம்பர் எப்படி தான் கிடச்சிச்சின்னு தெரில. என் ஃபோன் நம்பரில் கால் பண்ணி நான் இந்த மாதிரி உங்களை பார்க்க வரணும் மீனா, எனக்கு பூ கட்டி படிக்கணும், கொஞ்சம் சொல்லித்தரலாமான்னு கேட்டாங்க. சரி சொல்லித்தரேன்னு சொன்னேன். அதுபோக நாங்கள் பணம்னாலும் தந்துடுறேன் அப்படி இப்படின்னு சொல்லிச்சு. அம்மா பணம்லாம் வேண்டாம், நீங்கள் ரோகிணியோட ஃப்ரெண்டு, உங்களுக்கு நான் பூ கட்ட சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் அப்படிங்கிறாங்க. ஏக்கா அந்த பிள்ளை திடீர்னு ஏங்க பேசுகிறா அப்படிங்கிறாங்க. அதான் சொன்னேன்டி, ஏதாவது ஒரு போட்டி நடக்க போதான், அந்த போட்டியில் கலந்துக்கிட போதான், அந்த பொண்ணுக்கு பூ கட்ட தெரியல, அதில் கலந்துக்கிட்டதுக்கு வசதியாக இருக்குமேன்னு சொல்லிட்டு என்கிட்ட அவங்க கிட்ட படிச்சிருக்காங்க அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. அப்படியாக்கா, சரிக்கா வீட்டுக்கு வாக்கா அப்படிங்கிறாங்க. இல்லடி வியாபாரத்துக்கு போகலை, காலையில் இந்த பிள்ளைக்கு சொல்லி கொடுத்து நேரம் ஆயிடுச்சு, நான் வியாபாரத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரேன் அப்படிங்கிறாங்க. நீ எங்கே போகிற அப்படிங்கிறாங்க. நீ மட்டும்தான் பூ வியாபாரம் பார்ப்பியாக்கா, நீ பைக்கில் போகிற, நான் சைக்கிளில் வியாபாரம் பார்க்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. சரி எங்கே போனாலும் கவனமாக போய்ட்டு வா அப்படிங்கிறாங்க. வெயில் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது, கொஞ்சம் கவனமாக போ அப்படிங்கிறாங்க. நீனும் தான்க்கா அங்கங்கே நிறைய கட்சிக்காரங்க இது பண்ணிட்டு சந்தோஷம் கொண்டாட்டம்னு சொல்லி வெடி போட்டு கிடக்காங்கக்கா, சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏம்மா வெடி போட்டுட்ருக்காங்க அப்படிங்கிறாங்க. இல்லை இன்றைக்கி தேர்தல் முடிவு வந்திருக்கும் போல், யாரெல்லாம் ஜெயித்தாங்களோ அவங்க வெடி போட்டுட்டு இருக்காங்க, நிறைய பேர் கொண்டாடிட்டு இருக்காங்கக்கா. அதனால் ரோட்டில் வெடித்த வெடி வெடிக்காத எதுவுமே கிடக்கும், திடீர்னு அது நம்ம தெரியாமல் நினைச்சிடக்கூடாதுக்கா அப்படிங்கிறாங்க. அதுவும் சரி தான், நான் பைக்கில் போகிறேன், நீ சைக்கிளில் போகிற கவனமாக போ அப்படிங்கிறாங்க. சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே போகிறாங்க. 2 பேருமே பூ வியாபாரம் பண்ணுறாங்க. உடனே முத்து கிராஸ் பண்ணி வராரு. என்னமீனா பூ வியாபாரம் எப்படி நடக்குது அப்படிங்கிறாங்க. நல்லா நடக்குங்க அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படின்னுட்டுருக்காங்க. இந்த சூழ்நிலையில் எங்கே போகிறீங்க அப்படிங்கிறாங்க. வீட்டுக்கு தான் போகிறேன் அப்படிங்கிறாரு. சரிங்க பார்த்து போய்ட்டு வாங்க, நான் வியாபாரத்தை முடிச்சுட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. நான் வரும்போது எங்கள் அம்மா வீட்டுக்கு போய்ட்டு வருவேன் அப்படிங்கிறாங்க. இதே ஏன்டி என்கிட்ட சொல்கிற, போய்ட்டு வா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. சரிங்க அப்படிங்கிறாங்க. பூ வியாபாரம் முடிச்சுட்டு நேராக மீனா வீட்டுக்கு போகிறாங்க. மீனா அம்மா ஏண்டி சீதா ஃபோன் அடித்தா நீ வருவேன்னு சொல்லிட்டு, சீதா வாங்கடி அப்படிங்கிறாங்க. அம்மா அவள் வேறு எங்கேயும் வியாபாரத்துக்கு போனா அப்படின்ட்டு இருக்காங்க. பின்னாடியே சீதா வந்துடுறாங்க. ஏக்கா அப்படிங்கிறாங்க. ஆமா அப்படிங்கிறாங்க. சின்ன தான் இருக்குது வீடு, உன் வீடு பக்கத்தில் தான் இருக்குது, வரமாட்டேறியா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா அங்கே கொஞ்சம் வேலையும் அதிகமாக இருக்குது, அது போக நான் அந்த பூ வியாபாரத்துக்கும் வேண்டியிருக்கேன், எனக்கு அதனால முடியலை. கொஞ்ச நாள் பாட்டி இருந்தாங்க, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு, வியாபாரம் பார்த்துட்டு கிடந்தேன். இப்போ என்னன்னா பாட்டி ஊருக்கு போயிட்டாங்களா, எல்லா வேலையும் நான் தான் செய்ய வேண்டியிருக்கு, அங்கே யாரும் எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. அது போக 2 நாள் எனக்கு உடம்புக்கு வேறு சரியில்லை அப்படிங்கிறாங்க. என்னம்மா சொல்கிற, உடம்பு சரியில்லைன்னு என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படிங்கிறாங்க. ஏம்மா பெரிய அளவில் ஒன்றும் இல்லை, காய்ச்சல் மாதிரி இருந்துச்சு, அப்புறம் சரியாயிருச்சு, ஹாஸ்பிட்டல் கூட்டி போனாங்க. ஒரு கிறிஸ்டின் ஒரு பையனை கூப்பிட்டு வருவோம்மா அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. அவனுக்கு கண்ணில் அடிபட்டுருக்குமா,
அவங்க வேறு எங்கள் வீட்டில் தான் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. என்னடி சொல்கிற அப்படிங்கிறாங்க. நாங்கள் வந்து பார்க்கட்டுமா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா அவனுக்கு வந்து அந்தளவுக்கு பெரிய அளவில் ஒன்றும் இல்லை, நாளைக்கு வந்து கண்ணை பிரிச்சுருவாங்க, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா அப்படிங்கிறாங்க. என்னடி இப்படி சொல்கிற, எனக்கு முதல்லே சொல்லியிருந்தா வந்து பார்த்துருப்பேன், உனக்கு உடம்பு சரியில்லைனாலும் சொல்ல மாட்ற, உங்கள் வீட்டில் வேறு யாருக்கு ஒன்றுனா நீ என்னடி சொல்ல போகிற என்கிட்ட அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா, எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னால் நீ கஷ்டப்படுவ, வீடும் கஷ்டப்படுன்னு சொல்லலை அப்படிங்கிறாங்க. அக்கா என்கிட்டயாவது சொல்லியிருக்கலாம்லக்கா, நான் ஹாஸ்பிட்டலையாவது வந்து பார்த்துருப்போம்ல உன் வீட்டுக்கு ஒரு அட்டை கூட அப்படிங்கிறாங்க. சீதா அதுக்காக சொல்லலை சீதா, எங்கள் வீட்டுக்கு வர்றதெல்லாம் சரி தான், எங்கள் அத்தை வந்து ஏற்கனவே ஏட்டி பூட்டி பேசுவாங்க. அதுபோக நான் வேறு 2 பேர் வீட்டில் கொண்டு வச்சுருக்கேன்னா, நானும் என் வீட்டுக்காரும் ரோட்டில் போகிறவங்களாம் கொண்டு வைக்க போகிறேன்னு சொல்லி பேசுகிறாங்க. நீங்களும் வந்தீங்கன்னா அது கொஞ்சம் நல்லா இருக்காதீங்க தான் சொல்லலை, வேறு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. சரிக்கா நீ நல்லா இருக்கலக்கா, உடம்புக்கு இப்போ உனக்கு ஒன்றும் இல்லையா அப்படின்னு சொல்லி கழுத்தில் கை வச்சு பார்க்குறாங்க. ஒன்றும் இல்லடி அப்படிங்கிறாங்க. சாப்பிடு முதல்ல அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, உன் கையால் சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சும்மா, சாப்பாடு தாம்மா அப்படின்னுட்ருக்காங்க. சீதா மீனா அவங்க அம்மா சாப்பிட்ருக்காங்க. அப்போ சத்யா வந்துடுறாரு. என்னக்கா எப்படி இருக்க அப்படிங்கிற. நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க அப்படி. நல்லா இருக்கேன் அப்படிங்கிறாங்க. உடனே என்னக்கா சாப்பாடு கூட தரமாட்டுருக்காங்களா அந்த வீட்டில் அப்படிங்கிறாங்க. டேய் என்னடா இப்படி பேசுகிற அப்படிங்கிறாங்க. உடனே மீனா அம்மா சொல்கிறாங்க, வாய் ரொம்ப குழுப்பாயிருச்சுடா, அக்காவுக்கு சாப்பாடு இல்லாமல் வந்து சாப்பிடலை, அவன் நம்மளோட வசதியாக தான் இருக்கா, எந்த குறையிலும் இல்லை, அதுவும் சொந்த வீட்டில் இருக்கா, என்ன அவன் புருஷன் வந்து நல்லா பார்த்துக்கிறாரு அப்படிங்க. நல்லா பார்த்துக்கிட்ட போய் தான் வந்து அக்கா வந்து நம்ம வீட்டில் வந்து சாப்பிடுவாளா, அக்காவுக்கு ஏதோ பிரச்சனை, அங்கே சோறு கூட கொடுக்க மாட்டேங்காங்க போல், அதான் இங்கே வந்து அக்கா சாப்பிட்றா அப்படிங்கிறாங்க. டேய் என்னடா இப்படி பேசுகிற, அம்மா சாப்பாடுக்கு ஆசைப்பட்டு சாப்பிட்றேன்டா, நீ வந்து இப்படி பேசுறியடா அப்படிங்கிறாங்க. இல்லை நீங்கள் சொல்லுறதெல்லாம் நான் நம்புறது மாதிரி இல்லைக்கா அப்படிங்கிறாங்க. உடனே நீ சொல்கிறத நான் நல்லா இருக்கேன், நீ சொல்கிற நான் நம்புகிறோம்ல, நான் நல்லா இருக்கேன்னு நீ நம்ப தானே செய்யணும் அப்படிங்கிறாங்க. நான் நல்லா தானேக்கா இருக்கேன், நல்லா சம்பாதிக்கிறேன் வைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அப்போ நாங்களாம் சம்பாதிக்கலையா சத்யா அப்படிங்கிறாங்க. நீங்கள் வந்து சில 100கள் சம்பாதிக்கிங்க, நான் சில 1000கள் சம்பாதிக்கிங்க, உங்களுக்கு எனக்கு வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, நாங்கள் நேர்மையாக சம்பாதிக்கிறோம் புருஷனும் பொண்டாட்டியும், அதனால் நாங்கள் முன்னேறதுக்கு ரொம்ப காலம் ஆகும், நீ குறுக்கு வழியில் போகிற, அது வந்து நல்லது கிடையாது அப்படிங்கிறாங்க. உடனே சீதா அம்மா சொல்கிறாங்க, ஏட்டி மீனா அவன் வந்து புரிஞ்சுக்கிட்ட மனநிலையில் இல்லை, நீ சொன்னாலும் அவன் மண்டையில் ஏறாது, அவன் அந்தளவுக்கு ஊறி போயிட்டான், இன்னும் ஏதாவது பட்டா மட்டும் தான் திருந்துவான், இல்லைன்னா திருந்த மாட்டான் அப்படிங்கிறாங்க. ஏம்மா எனக்கு எதுனாலும் பார்க்கறதுக்கு சிட்டி இருக்காம்மா அப்படிங்கிறாங்க. உடனே சீதா சொல்கிறாங்க, அவனை பார்த்தாலே ஒரு பொறுக்கி மாதிரி இருக்கான், அவன் கூட சேர்ந்துக்கிட்டு சிட்டி இருக்கான் கட்டி இருக்கான்ட்டு கிடக்க, ஒழுங்காக படிச்சியா, ஏதாவது நல்ல வேலைக்கு போனியா, குடும்பத்தை பார்த்தியான்னு இரு, பெரிய அளவில் பெரிய பணக்காரனாகணும்னு ஆசைப்பட்டு வேறு ஏதாவது கதையில் லாக் ஆகிடாத அப்படிங்கிறாங்க. நான் ஏன் சீதா லாக் ஆகிறேன், கண்டிப்பாக நான் பெரிய ஆளாக வருவேன் அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. ஏம்மா இவன் வருவான்னு தெரிஞ்சால் நான் வீட்டுக்கே வந்திருக்க மாட்டேம்மா, இவன் வரதுக்குள்ளே நான் சாப்பிட்டு போயின்னு தான் சாப்பிட்டு உங்களை பார்த்து போகணுன்னு தான் வந்தேன் அப்படிங்கிறாங்க. ஏக்கா அப்போ நான் உனக்கு வேண்டாதவனா அப்படிங்கிறாங்க. என்றைக்கு என் புருஷன் சொல்ல நீ கேட்கலையோ என்ன, அப்போனா எனக்கு வேண்டாதவன் தானே, நானும் உனக்கு பல முறை சொல்லிட்டேன், அவன்கிட்ட வேலைக்கு போகாத வைக்காத, இதனால தான் மாமா பேச மாட்டேங்காரு வைக்க மாட்டேங்காருன்னு சொன்னேன், ஆனால் நீ கேட்குற மாதிரி இல்லை, எப்பவும் வந்துட்டு நீ வந்து கேட்க மாட்ற, சரி என்றைக்காவது ஒரு நாள் திருந்துவேன், அன்றைக்கும் வந்து சப்போர்ட்டாக நிற்க போகிறது உங்கள் மாமாவும் நானும் தான்டா, அதை மட்டும் புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறாங்க. உடனே சத்யா சொல்வார், என்றைக்குமே மாமாக்கிட்டேயோ உன்கிட்ட வந்து நிற்க மாட்டோம்க்கா, என்றைக்கு நான் சுயமாக தனியாக நிற்பேன் அப்படிங்கிறாங்க. உடனே சீதா சொல்கிறாங்க, ஆமாக்கா இவன் பெரிய ஆளாயிட்டான்லா, இவன் தனியாக நின்று கிழிச்சிருவான், மாமா இருக்க போய் தான் வந்து எனக்கு பாதுகாப்புன்னு அவனுக்கு தெரியாது, என்றைக்காவது ஒரு நாள் வந்து உனக்கு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது மாமா வந்து இவனுக்கு காப்பாற்றுவார், அன்னைக்கு நான் பண்ணதெல்லாம் தப்பும்மா அப்படிங்கிறாங்க. அது ஒரு நாள் நடக்காது சீதா, என்றைக்குனாலும் வந்துட்டு நான் தான் வந்து இந்த வீட்டில் நம்பர் 1 இருப்பேன் அப்படின்னுட்டுருக்காங்க. டேய் நீ நம்பர் 1 இருக்கிறதுல எனக்கு சந்தோஷம் தான், ஆனால் வந்து நீ தப்பான ஆள்கிட்ட இருக்கியே, அதான் எனக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குது அப்படிங்கிறாங்க மீனா. ஏக்கா நீங்கள் வந்து சிட்டியெல்லாம் குறைச்சி பேசிகிட்டு இருக்காதீங்க, சிட்டியை குறைச்சி பேசுகிற மாதிரி இருந்தால் அந்த வீட்டுக்கே வராதீங்க அப்படிங்கிறாங்க. டேய் இது வந்து என் மகா என்ன பார்க்க வந்துருக்கா, எப்படி வரக்கூடாதுன்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவோட அம்மா கேட்குறாங்க சத்யாட்ட. ஏம்மா வீட்டு வாடகையிலேருந்து எல்லாமே நான் கொடுக்குறேன், இது என் வீடு, உனக்கும் இருக்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீ நினச்சிதான் வேறு வீடை வாடகைக்கு எடுத்துருங்க, என்ன இது என் வீடு அப்படிங்கிறாங்க. என்னடா சத்யா இப்படி ஆகிட்ட, அந்த சிட்டி கூட சேர்ந்த பிறகு உனக்கு அந்த பாசமே இல்லாமல் போச்சு அப்படிங்கிறாங்க. எனக்கு பாசம்லாம் இருக்க தான் செய்யுது, இருக்க போய் தான் பெரிய ஆளாகணும், இந்த சீதாவுக்கு வந்து பெரிய இடத்துல கட்டி கொடுக்கணும், மாப்பிள்ளை கவர்மெண்ட்டில் வேலை பார்க்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நினைக்கேன். பாரு ஒன்றுமே இல்லாதனால தான் அப்பா இறந்த அனுதாபத்தில் உன்னை கல்யாணம் முடிச்சு வச்சுட்டாங்கன்னு சொல்லி உங்கள் அத்தையும் பேசுது, உலகமும் பேசுது, அதனால் வந்து நான் அதுக்கு ஏற்றாப்புல தான் செய்ய முடியும்க்கா அப்படிங்கிறாங்க. இப்படி ஏன்டா பேசுவேன் அப்படிங்கிறாங்க. நான் கரெக்டாக தான் பேசுகிறேங்க, வேறு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க.
உடனே மீனா சொல்கிறாங்க, "அம்மா நான் கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டாங்க. "சரிக்கா நீ போயிட்டு வா" அப்படிங்கிறாங்க. உடனே மீனா போனோன்னே அவங்க அம்மா கேட்குறாங்க, "கொஞ்சமாவது மனசாட்சி இருக்காடா? அக்கா ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா, அவன் மனசை ஏன்டா கஷ்டப்படுத்துற?" அப்படிங்கிறாங்க. "நான் கஷ்டப்படுத்தலம்மா, உண்மையை சொல்கிறேன். அவர் புருஷன் பிழைக்க தெரியாதவர், உண்மையை தானே சொல்கிறேன். எவனாவது தான் காரை விற்று ஃப்ரெண்டுக்கு கடன் அடைப்பானா?" அப்படிங்கிறாங்க. "டேய், அவர் என்னை புரிதவரோடு நேசிக்காரு, அதனால் வந்து காரை விற்று அடைச்சிருக்காரு" அப்படிங்கிறாங்க. "அவருக்கு முன்னேற தெரிலக்கா" அப்படின்னு சொல்லி சீதா சொல்கிறாங்க. சீதா சொல்கிறாங்க, "தம்பி நீ என்கிட்டலாம் பேசவே பேசாத, நீ ஒரே வீட்டில் இருக்கறனால உன்கிட்ட பேச வேண்டியது வருது" அப்படிங்கிறாங்க. உடனே சீதா, "உன் கல்யாணத்தை நான் சிறப்பாக வைக்கணும்னு சொல்லி தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், நீ என்னெல்லாம் தப்பாக நினைக்காத, என்ன தப்பாக நினச்சாலும் நான் உன்னைய சிறப்பாக தான் கல்யாணம் முடிச்சு கொடுப்பேன் பாரு" அப்படின்ட்டு போய் தரையில் பாய் படுக்கிறாரு. உடனே சீதா சொல்கிறாங்க, "நீ தான் சிட்டியோட லட்சக்கணக்கில் சம்பாத்தியம் பண்ண நினைக்கிய, நீ எதுக்கு தரையில் படுக்க? பெட்டு வாங்கி போட்டு படுக்க வேண்டியதானே" அப்படிங்கிறாங்க. "நான் பெட்டு வாங்கி போடுறதுக்கோ கட்டில் வாங்கி போடுறதுக்கோ கொஞ்சம் நேரம் ஆகாது, இந்த வீடு ரொம்ப சின்ன வீடு, என்ன நானும் ஒரு நாள் பெரிய வீடாக சொந்த வீடாக கட்ட போகிறேன், அன்னைக்கு ஊர் பட்டுக்கு பல பட்டை போட்டு நான் தூங்க தான் போகிறேன், ஏசி காற்றுல வாங்க தான் போகிறேன்" அப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே சீதா சொல்கிறாங்க, "பேசுறதுக்கு நல்லா இருக்கும் தம்பி, நடைமுறைக்கு சாத்தியப்படணும்" அப்படிங்கிறாங்க. "கண்டிப்பாக சாத்தியப்படும் சீதா, நான் வந்து எப்படி எவ்வளோ பெரிய ஆளாகுதுன்னு பாரு" அப்படின்னுட்டு இருக்காங்க. இப்படியா இருக்கும்போது மீனா வந்து வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டில் யாரும் இல்லை. அப்போ தான் அவளுக்கு நினைவு வருது, ஆகா வீட்டில் காலையிலே ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன்னு சொன்னாங்களா, அப்போ ஹாஸ்பிட்டல் போயிருப்பாங்களோ, சரி ஹாஸ்பிட்டல் போய் என்னென்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புறாங்க. இவங்களுக்கு முன்னாடி ரோகிணி பார்க்க போகிறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. அங்கே டாக்டர் வராரு. வந்து கிறிஸ்கிட்ட இந்த மாதிரி, "இன்றைக்கி தான் கண் பார்வையை பிரிக்க போகிறோம், பிரிக்கட்டுமா?" அப்படிங்கிறாங்க. "டாக்டர் நான் சீக்கிரம் இந்த உலகத்தை பார்க்கணும், அதுபோக நான் பார்க்குற மொதல் ஆள் எங்கள் அம்மாவாக தான் இருக்கணும்" அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி வந்து தயார் நிலையில் இருக்காங்க. கிறிஸுக்கு வந்து கண்ணில் உள்ள துணியை அகற்றின உடனே முழிச்சு பார்க்காரு. எதிர்த்தாப்புல ரோகிணி இருக்காங்க. "அம்மா" அப்படின்னு கத்துறாங்க. ரோகிணி ரொம்ப பாசத்தில் வந்து கிறிஸை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் மீனா வந்து வந்துடுறாங்க. வந்தோடனே பார்க்குறாங்க, மீனாவும் கிறிஸும் ரோகிணியும் வந்து ரொம்ப இதாக பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, "அம்மா உங்களை பார்க்கணும் தான் நினச்சேம்மா, கண்ணை திறந்தோன்னே அது மாதிரி உங்களையே பார்த்துட்டேன்" அப்படிங்கிறாங்க. "ஆமா செல்லக்குட்டி" அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் இவங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸாக பேசிகிட்டு இருக்காங்க. இந்த அம்மாவையோ அந்த பையனையோ வீட்டில் அந்தளவுக்கு கொஞ்சின மாதிரி தெரில, இங்கே ரொம்பவே கொஞ்சுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போகிறாங்க. உடனே மீனாவை பார்த்தோன்னா அவங்க அம்மா, "மீனா வரா" அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சிக்னல் கொடுக்காங்க. "என்ன மீனா இங்கே வந்திருக்க?" அப்படிங்கிறாங்க. "நான் வீட்டில் காணோம்னா ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன், இந்த ரோகிணி இவ்வளோ க்ளோஸாக இருக்காங்க, ரோகிணி உங்களுக்கு இந்த பையனை தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி ரொம்பவே க்ளோஸாக தெரிஞ்ச மாதிரி பண்ணுறீங்க" அப்படிங்கிறாங்க. "இல்லை இல்லை, நம்ம வீட்டில் இருந்தாலும் அந்த பையனை ரொம்ப பிடிச்சி போச்சு, அதான் வந்துட்டு பார்க்க வந்தேன்" அப்படிங்கிறாங்க. "நீங்கள் பார்லருக்கு போகிறேன்னு தானே சொன்னீங்க" அப்படிங்கிறாங்க. "அங்கே தான் போனேன், மனசு கேட்கல, அதான் பார்க்க வந்தேன்" அப்படின்னு சமாளித்து வெளில கிளம்பிடுறாங்க. உடனே ரோகிணி நினைக்காங்க, "ஐயே நல்ல வேளை தப்பிச்சோம், அந்த மீனாட்ட கொஞ்சம் நேரம் நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம், கவனிக்காமல் எங்கள் அம்மா இருந்தாங்கன்னா நான் மாட்டியிருப்பேன், நல்ல வேளை தப்பிச்சுக்கிட்டோம்" அப்படின்னு சொல்லிட்டு நேராக பார்லர் போகிறாங்க. இனிமே தான் வசமாக மாட்ட போகிறாங்கன்னே ரோகிணிக்கு தெரியல. இப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலையில் கிறிஸுக்கு பழங்கள் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க. உடனே கிறிஸ் "என்ன ரொம்ப சந்தோஷமாக இருக்க" அப்படிங்கிறாங்க. "ஆமாம் அத்தை, எங்கள் அம்மா எங்கே இருக்கு யாருன்னு எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன் அத்தை" அப்படிங்கிறாங்க. உடனே கிறிஸோட பாட்டி, சும்மாறா" அப்படிங்கிறாங்க. "நீங்கள் இருங்க பாட்டி, நான் மீனா அத்தைட்ட சொல்ல போகிறேன், எங்கள் அம்மா வந்து நான் பார்த்துட்டேன்." "அம்மாவை பார்த்துட்டியா? அவங்க அம்மா தான் இறந்துட்டாங்களே" அப்படிங்கிறாங்க. "யார் சொன்னாங்க அத்தை?" அப்படிங்கிறாங்க. "உங்கள் அம்மா, உங்கள் பாட்டி தானே சொல்லிச்சு, நீனும் சொன்னாளா?" அப்படிங்கிறாங்க. "அப்படி தான் என்னை சொல்லி வளர்த்தாங்க, ஆனால் வந்து எங்கள் அத்தை தான் எங்கள் அம்மாங்கிற விஷயமும் எனக்கு இப்போ தான் தெரிஞ்சுச்சு" அப்படிங்கிறாங்க. "அப்படியா?" அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணியோட அம்மா, "இவ தான் ரோகிணின்னு சொல்லாமல் தானே இருக்கோம்" அப்படின்னு சொல்லிட்டு, "ஆமாம்மா, அவளை வந்து அத்தைன்னு சொல்லி வச்சுருந்தோம், இன்றைக்கி நிலமையில இவன் இப்படி இருக்கும்போது சொல்லிட்டாவா" அப்படிங்கிறாங்க. "அப்போ அவங்கள எங்கே?" அப்படிங்கிறாங்க. "இப்போ நம்ம ஒரு பொருள் வாங்க போயிருக்காங்க" அப்படிங்கிறாங்க. உடனே மீனா உட்காந்துட்டே இருக்காங்க. "என்ன மீனா கிளம்பலையா?" அப்படிங்கிறாங்க. "இல்லைம்மா, உங்கள் பொண்ணு வந்திருக்காங்க, இவங்க அம்மான்னு சொல்கிறீங்க, அவங்கள பார்த்துட்டு போயிடலான்னு இருக்கேன், அவங்கள நான் பார்க்கவே இல்லைல்ல" அப்படிங்கிறாங்க. "எல்லாம் தெரிஞ்சவங்க தான்ம்மா, நீ போயிட்டு வா" அப்படி இப்படிங்கிறாங்க. "தெரிஞ்சவங்களா?" "இல்லை, நான் அவங்கள பார்த்துட்டு போகிறேன்னு" சொல்லிட்டு ஒரு 1/2 மணி நேரமாக உட்காந்துருக்காங்க. இங்கே ரோகிணியோட அம்மாவுக்கு ரொம்பவே கடுப்பாக இருக்குது. உடனே ரோகிணிக்கு ஃபோன் அடிக்காங்க. "ஏன்டி இப்படிலாம் சொன்னேன், அந்த பொண்ணு வந்து கிளம்ப மாட்டேங்குது" அப்படிங்கிறாங்க. "என்னம்மா சொல்கிற?" அப்படிங்கிறாங்க. "தெரிலடி" அப்படின்னுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் மீனா வந்து கிறிஸ்ட்ட கேட்குறாங்க, "உங்கள் அம்மா எப்போ வந்தாங்க, எப்படி வந்தாங்க?" அப்படிங்கிறாங்க. "உங்கள் வீட்டில் தான் இருக்கிறாங்க எங்கள் அம்மா, எங்கள் அம்மா பேர் ரோகிணி" அப்படிங்கிறாங்க. "உங்கள் அம்மா பேர் ரோகிணியா?" அப்படிங்கிறாங்க. "ஆமாம் அத்தை, எனக்கே வந்து இப்போ தான் தெரியும், அவங்களும் எங்கள் அம்மாவும் நேற்று பேசிகிட்டு இருந்தாங்க, பேசிகிட்டு இருக்கும்போது தான் சொன்னாங்க, கிறிஸ் என்னோட பையன், அவன் மேலே எனக்கு மட்டும் பாசம் இல்லாமல் போயிடுவாம்மா, நீ அவனை நல்லா பார்த்தாலாமா, இல்லைன்னா அவனுக்கு கண்ணில் அடிபட்டுருக்காதான்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா ஏசினாங்க. அதுக்கப்புறம் நானும் எங்கள் ஆன்ட்டி, கல்யாணி ஆன்ட்டி நீங்கள் தான் எங்கள் அம்மான்னு பேசினேன்,
அவங்க வந்து ஆமாம் அப்படின்னு சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. அவங்க பேர் ரோகிணிங்களா? கல்யாணம் ஆயிட்டியா? கல்யாணி கிடையாதா கிடையாதா அப்படிங்கிறாங்க. இல்லை கல்யாணியும் அவங்க தான், ரோகிணியும் அவங்க தான் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட மீனாவுக்கு ரொம்பவே ஷாக் ஆயிடுது. இப்படி ஷாக் ஆனோடனே என்ன இந்த பொண்ணு இப்படி பண்ணி வச்சிருக்கு, இந்த பையனுக்கு வந்து அம்மாவாக இருந்துக்கிட்டு தன்னை வந்து ஒரு அப்பா அம்மா இல்லை, அப்பா மட்டும்தான் இருக்கார், அம்மா கிடையாது, எங்கள் அப்பா மலேசியாவில் இருக்காங்க, பெரிய பணக்காரங்க அப்படி இப்படின்னு சொல்லி ஏமாத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப குழப்பத்தில் இருக்காங்க. டபார்னு கிறிஸ் பாட்டி மீனாவை கையை பிடிக்கிறாங்க. மீனா நீ எனக்கு வயசுக்கு இளையவ தான், ஆனாலும் கையெடுத்து கும்பிட்றம்மா, தயவுசெய்து ரோகிணியை பற்றி உண்மையை வீட்டில் சொல்லிடாதம்மா, அப்படி சொன்னேன்னா மச்சானும் வாழ மாட்டார், அதுபோக உங்கள் அத்தையும் வாழ வச்சு பார்க்காது, உனக்கு தெரியும் உங்கள் அத்தை குணம் என்னன்னு உனக்கே தெரியும் அப்படிங்கிறாங்க. ஆமாக்கா தெரியும், எங்கள் அத்தை கோவக்காரங்க தான், ஆனால் வந்து இந்த மாதிரி பண்ணதுக்கு எப்படி தான் ரோகிணிக்கு மனசு வந்துச்சோ அப்படிங்கிறாங்க. உடனே கிறிஸ் நான் மறுபடியும் கேட்குறேன், நீ சொல்லுறது உண்மைதானா அப்படிங்கிறாங்க. உண்மைதான் அத்தை, நான் உங்ககிட்ட பொய் சொல்ல மாட்டேன், உங்ககிட்ட நான் முன்னாடியே சொல்லணும்னு நினச்சேன், ரோகிணி தான் எங்கள் அத்தைன்னு சொல்லிட்டு, ஆனால் இப்போ எங்கள் அம்மான்னு தெரிஞ்சிருச்சு, அதனால தான் சொன்னேன். நான் சொல்லாத காரணம் என்னென்னா எங்கள் அம்மா வந்து என்கிட்ட சத்தியம் வாங்கியிருந்தாங்க, நீ சொல்லக்கூடாது, அப்படி சொன்னால் உன்கிட்ட பேச மாட்டேன், உன்னை பார்க்க வர மாட்டேன், ஸ்கூல்லாம் சேர்க்க மாட்டேன் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. நானும் பயந்துக்கிட்டு தான் சொல்ல அத்தை, உண்மையிலே இந்த ரோகிணி தான் எங்கள் அம்மா, எங்கள் அம்மா வந்து சொல்லியிருக்காங்க சீக்கிரம் என்ன அவங்க கூடயே வச்சுக்கோங்களாம், அதுக்கு தகுந்த காலம் வருமா, அது வரைக்கும் நான் பாட்டி கூட தான் இருக்கணுமா, இவ்வளோத்தையும் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி அம்மாட்ட கேட்குறாங்க, அம்மா நீங்கள் பெரிய பொம்பளையாள் தானே, நீங்களாவது உண்மையை சொல்லலாம்ல அப்படிங்கிறாங்க. நான் என்ன செய்ய மீனா அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாங்க. ஏன் அழுறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை அவனுக்கு பிடிச்சமான வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டேன்னா சந்தோஷம்னு சொல்லிட்டு விட்டேன். அப்போ அந்த வீட்டில் வந்து என்ன சொல்லியிருக்கலாம், ஆனால் தன்னை பெரிய பணக்காரன்னு காட்டும்போது என்னை மாதிரி ஒரு அன்னாடங்காட்சி வந்து அவளுக்கு அம்மான்னு சொல்ல பிடிக்கலையோ என்னமோ தெரில, அதனால் நான் வந்து செத்துட்டேன்னு சொல்லியிருக்கா. எனக்கு அது வலிச்சுக்கிட்டே தான் இருக்குது, ஆனாலும் என்ன செய்கிறது, அவள் நல்லா இருக்குன்னு நான் நினைக்க வேண்டியிருக்குல்ல அப்படின்னுட்டு இருக்காங்க. இந்த இவ்வளவும் பண்ணிவிட்டு அந்த ரோகிணி வந்து ஒன்றும் தெரியாத மாதிரி நடந்துக்கிட்டு இருக்காங்களோ அப்படின்ட்டு இருக்காங்க. உன் கையில் தான் இருக்குது மீனா, தயவுசெய்து யார்கிட்டையும் சொல்லிடாத அப்படிங்கிறாங்க. எங்கள் வீட்டையே ஏமாற்றிருக்காங்கம்மா. மனோஜ் மட்டும் இல்லை, எங்கள் மாமா உடம்புக்கு சரியில்லை, எங்கள் அத்தைக்கு வந்து ப்ரெஷர் இருக்குது, இப்படி எல்லாமே இருக்கிற இடத்துல வந்து இவங்க பொய் சொல்லிவிட்டு அவங்க தான் பெரிய பணக்காரங்க, எங்கள் அப்பா மலேசியாவில் இருக்காங்க அப்படி இப்படின்னு ஏமாற்றிக்கிட்டு எங்கள் வீட்டில் இருக்காங்க. ஆனால் இவ்வளோ பொய் சொல்கிறவங்க வந்து இயல்பாக இருக்கும்போது நான் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு நான் வந்து எப்படி இயல்பாக இருக்க முடியும்? என்னால் இருக்க முடியாதுல்ல. எங்கள் மாமாவுக்கு மட்டும் அவங்க இது பண்ணல, என்னையும் தான் அவங்க சேர்ந்து ஏமாற்றிருக்காங்க. எப்படின்னா எனக்கு சமைக்க தெரியாது, அது தெரியாது, இது தெரியாது, சமையல்னா என்னன்னே தெரியாது, உங்கள் வீட்டில் இத்தனை 5 பேர் 10 பேர் வேலையாட்கள் இருப்பாங்க சமைக்கிறதுக்கு அப்படின்னு சொன்னாங்க. உங்கள் பொண்ணுன்னு வரும்போது உங்கள் வீட்டில் வந்தேன், உங்கள் வீட்டிலேருந்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சுச்சு விறகடுப்பு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் உங்கள் பொண்ணுக்கு இருந்திருக்கும், வச்சுருக்கோன்னா கண்டிப்பாக விறகடுப்பில் பொங்கியிருக்கும், சோறும் பொங்கியிருக்கும் அப்படிங்கிறாங்க. உண்மையிலே அவளுக்கு சோறு கறியிலேருந்து எல்லாமே ரோகிணிக்கு தெரியுமா? பணக்கார வீட்டு பிள்ளைன்னு சொல்லும்போது வந்து ஏதாவது செஞ்சு பொங்கி கொடுத்தோம் அப்படின்னா நம்மளை வந்து நம்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க சொல்கிறாங்க. உண்மையிலே சொல்கிறேன், அந்த பொண்ணு வந்து என் பொண்ணு தான், என் அம்மா தான். ஆனால் அவள் சார்பில் என்னை மன்னிச்சுக்கம்மா, நானும் உன்ட்ட உள்ளதை சொல்லியிருக்கணும், உன்ட்டையும் முத்துட்டையும். நான் சொல்லாமல் இருக்க காரணமும் ரோகிணி தான். அவள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து வாழ விட மாட்டீங்க. இந்த முத்து மீனும் வந்து வீட்டில் நாங்கள் இருக்கிறதுக்கு அவங்களுக்கு பிடிக்காது அப்படி இப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் வந்து சுத்தமாக வந்து நாங்கள் சொல்லலை, எதுவும் நினச்சிக்கிடாத அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, நீங்கள் என்கிட்ட ஈஸியாக சொல்லிட்டீங்க, இல்லை நான் ஈஸியாக எடுத்துக்கிடுவேன்னு நினச்சி சொன்னீங்களோ நமக்கு தெரில. என் வீட்டுக்காருக்கெலாம் அந்த கதை தெரிஞ்சுன்னா ரொம்பவே ஆடுவார், அவர் ரொம்ப கோவக்காரன்னு தெரியும். எங்கள் அண்ணன் வாழ்க்கையை இப்படி ஆகிட்டீங்களே, எங்கள் குடும்பத்தை இப்படி அசிங்கமாக்கிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரோகிணி ஏதாவது பண்ணாலும் பண்ணிடுவார். அதனால் வந்து நான் நேராக வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போகிறாங்க. இந்த சூழ்நிலையில் ரோகிணி ரொம்பவே ஒரு மாதிரி உட்காந்துருக்காங்க. அப்போ விஜயா கேட்குறாங்க, என்ன ரோகிணி உடனே வந்துட்ட அப்படிங்கிறாங்க. இல்லை ஆண்டி பார்லரில் இருந்தேன், தலைவலி தாங்க முடியாத வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. ஏய் மீனா, முதல்ல ரோகிணிக்கு காஃபி போடு அப்படிங்கிறாங்க. உடனே காஃபி போட்டு கொண்டு கொடுக்காங்க. உடனே ஏய் ரோகிணி ஜூஸ் போட்டு தட்டா அப்படிங்கிறாங்க. இல்லை அத்தை இப்போ தானே காஃபி குடித்தேன் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, நீ ஒரு பணக்கார வீட்டு பிள்ளை, அப்பப்போ ஜூஸ் குடிச்சு பாலிஷ் இருந்தால் தான் நல்லது. உங்கள் அப்பா திடீர்னு ஃபாரின்லேருந்து வருவார், ஜெயிலேருந்து வெளில வருவார், அப்படி வெளியே வரையில் வந்து என் பொண்ணு நல்லா இருக்கா, பாலிஷாக இருக்கா அப்படின்னு நினச்சி மனோஜுக்கு ஏதாவது பண்ணுவார், வைப்பார், உனக்கும் நாளைக்கு ஒரு காரோ ஏதோ வாங்கி தருவார், நகை நட்டு செய்வார், அதனால் நீ பாலிஷாக தான் இருந்தாகணும். நான் வேணா உனக்கு வந்து என்ன செய்யணுமோ செய்தேன் ரோகிணி அப்படிங்கிறாங்க. ஜூஸ் அப்போ நீங்கள் வந்து ஆப்பிள் ஜூஸ் போட்டு கொடுங்க ஆண்டி அப்படிங்கிறாங்க. ஏய் மீனா, ஆப்பிள் ஜூஸ் போடு அப்படிங்கிறாங்க. உடனே அத்தை ஆப்பிள் இல்லை, ஆரஞ்சு தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. ரோகிணி ஆரஞ்சு தான் இருக்கா அப்படிங்கிறாங்க. ஆண்டி ஆப்பிள் தான் நான் குடிப்பேன், நான் எப்போவுமே உங்களுக்கு தெரியுமில்ல ஆப்பிள் தான் குடிப்பேன், நான் ஃபாரினில் இருக்கும்போது கூட ஆப்பிள் ஜூஸ் மட்டும் தான் குடிப்பேன் அப்படிங்கிறாங்க. ஏய் மீனா,
கடைக்கு போய் 1 கிலோ ஆப்பிள் வாங்கிட்டு வா அப்படிங்கிறாங்க. அத்தை வெயில் ஓவராக அடிக்கி, நானும் மதியம் சாப்பிட தான் வந்தேன், இன்னும் சாப்பிடல, சாப்பிட்டுட்டு போய் வாங்கிட்டு வரேன் அத்தை அப்படிங்கிறாங்க. நீ சாப்பிட்டுட்டு போகிறதுக்கு 2 மணி நேரம் ஆகும், 2 மணி நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்க முடியுமா? அது சரி வராது, உடனே வந்துட்டு நீ வந்து வாங்கிட்டு வா அப்படிங்கிறாங்க. 1 கிலோ ஆப்பிள் வாங்குறாங்க. உடனே மீனாவுக்கு ஃபோன் அடிக்காங்க ரோகிணி. நம்பர் 1 ஆப்பிளை வாங்க, அதான் மாவாக இருக்கும். நீங்கள் நம்பர் 2 நம்பர் 3லாம் வாங்கிடாதீங்க, பழம் தரமாக இருக்கான்னு பார்த்து வாங்க அப்படிங்கிறாங்க. சரி ரோகிணி அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறாங்க. போகும்போதே நினச்சி பார்க்குறாங்க, இந்த குமரிபாளையத்தில் பிறந்த பொண்ணு, ஒரு கஷ்டப்பட்ட வீட்டில் பிறந்த பொண்ணு, அந்த பொண்ணு வந்து தன்னை பெரிய பணக்காரி மாதிரி காட்டிக்கிறதும் வைக்கிறதும் ரொம்ப கடுப்பாகுது அப்படின்னு சொல்லிட்டு மீனா நினைக்காங்க ரோகிணியை. உடனே ஜூஸ் போடுறதுக்கு வாங்கி கொண்டு வைக்காங்க டேபிளில். உடனே என்ன டேபிளில் வச்சா காணாதா, போட்ட கொடு அப்படிங்கிறாங்க. அத்தை நீங்கள் சொன்னீங்க வாங்கிட்டு வந்துட்டேன், அவங்களுக்கு ஜூஸ்லாம் அவங்களே போட்டு குடிக்க சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி வராங்க. என்ன மீனா, வேலை இது கூட உங்களால் செய்ய முடியாதா? நீங்கள் சாதாரண பூ வியாபாரம் தானே பண்ணுறீங்க, நான் பெரிய பணக்கார பிள்ளையா இருந்தால் கூட உங்கள் வீட்டில் நானும் உங்களை மாதிரி சராசரி மருமகளாக இருக்கேன், அதுபோக உங்களால் ஜூஸ் கூட போட முடியாதா அப்படிங்கிறாங்க. ரோகிணி, நீங்கள் ஹாஸ்பிட்டல் தானே போயிட்டு வந்தீங்க, உங்களுக்கு ஜூஸ் எதுக்கு அப்படின்னுட்டு கேட்காங்க. எனக்கு எது எப்படி கொடுக்கணும், எப்போ குடிக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா கேட்குறாங்க, நீ எங்கேம்மா ஹாஸ்பிட்டல் போன, அவள் தான் ஏதாவது சொல்லிகிட்டு இருக்கானா, நீனும் சரின்னு சொல்லிக்கிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் அந்த கிறிஸ் பையனை ஹாஸ்பிட்டல் பார்க்க போனேன் அப்படிங்கிறாங்க. உடனே எங்கள் விஜயாவுக்கு சரியான கிடப்பு. ஏன் ரோகிணி நீ போனேன், உன் ஸ்டேட்டஸ் என்ன, அவங்க ஸ்டேட்டஸ் என்ன, அவங்களுக்கு சொல்லுதாங்கன்னு சொல்லி நீ கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியாக போனையோ, அவங்கள்ட்ட ஏதாவது பணம் எதிர்பார்க்கறதுக்காக தான் கூப்பிட்ருப்பாங்க அப்படிங்கிறாங்க. அத்தை ஐயோ அத்தை, நான் வந்து சும்மா தான் போனேன், அவங்களாம் என்கிட்ட எதிர்பார்க்கல போனேன், அவங்க நிறைய முடி வச்சுருந்தாங்க, அதை வந்து போய் பார்த்துட்டு அப்படியே வந்துட்டேன் அத்தை அப்படிங்கிறாங்க. அப்படியா, நீ இனிமேல் அவங்களாம் போகல வச்சுக்கிடாத, அவங்களே இந்த வீட்டில் இருக்க எனக்கு பிடிக்கல, வீட்டை விட்டு அனுப்பணும்னு நினச்சிட்ருக்கேன், இப்போ நீ போய் ஹாஸ்பிட்டல் பார்த்தா எப்படி அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. இங்கே மீனா வந்து ஜூஸ் போடாமே இருக்காங்க. அப்புறம் ரோகிணி வராங்க. வந்து என்ன மீனா, ஜூஸ் கூட போட்டு தர மாட்டீங்களா அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு தான் ஜூஸ் போட தெரியுமில்ல ரோகிணி அப்படிங்கிறாங்க. நான் ஃபாரின்லேருந்து வந்த பிள்ளை, எனக்குலாம் தெரியாது அப்படிங்கிறாங்க. உடனே மீனா ஜூஸ் போடாட்டேன்டாம்மா நான் போட்டு தரேன் அப்படின்னு சொல்லி ஜூஸ் போட்டு கொண்டு கொடுக்காங்க. உடனே ரோகிணியை பற்றி ரொம்ப கடுப்பில் இருக்காங்க. ஒரு பச்சை பையனை அம்மாட்ட விட்டுட்டு தனக்கு கல்யாணம் ஆகலை, வைக்கலை, நான் வந்து பெரிய பணக்காரி அப்படி இப்படின்னு சொல்லி இந்த வீட்டில் ஏமாற்றிக்கிட்டு வச்சுக்கிட்டு இருக்காங்களே, அந்த பையனுடைய வாழ்க்கை எதிர்காலம் என்ன ஆகும், அவனை பற்றி கொஞ்சம் கூட நினைக்கலையா? இப்போ கூட தன்னுடைய பையன்னு சொல்லி அதை சொல்லிக்கவே மாட்டுக்காங்க. அவன் ஒரே வீட்டுக்கு வந்திருக்கான் அந்த பையன், இதான் என் பையன்னு அவங்களையும் சொல்ல மாட்டாங்க, அவங்க அம்மாட்டையும் சொல்ல மாட்டாங்க, அவங்க அம்மாவும் இவ்வளோ நாளும் சொல்லலை, இன்றைக்கி சொல்லுது. இந்த ரோகிணி வந்து அப்படி பண்ணி வச்சுருக்கா. அவங்க அம்மா கூட என்கிட்ட சொல்லணும்னு நினச்சிருக்கு, சொல்லக்கூடாது வைக்கூடாதுன்னு சொல்லி வச்சுருக்கா. இப்போ ஏற்பட்ட பொண்ணு வந்து இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கடுப்பாக இருக்குது. அப்போ முத்து வராரு. வந்தோடனே என்ன மீனா ரொம்ப கோபமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. நான் சொல்லவே இல்லைங்க அப்படிங்கிறாங்க. இல்லை உன் முகத்துலேயே தெரியுது, வேறு எதுவும் பிரச்சனையா, பூ வியாபாரம் பார்க்குற இடத்துல எதுவும் பிரச்சனையா அப்படிங்கிறாங்க. அங்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க, அவங்க பூ வேணும்னு சொல்லுவாங்க, பூவை கொடுக்க போகிறோம், காசு தர போகிறாங்க, காசு தரலைன்னா பணத்தை தரலைன்னா நம்ம பூவை திருப்பி கொண்டு வர போகிறோம், வேறு ஒன்றும் கிடையாது அப்படிங்கிறாங்க. அப்போ எங்கள் அம்மா எதுவும் சொன்னாங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. உடனே விஜயா வந்துடுறாங்க. நான் என்னடா சொன்னேன், ரோகிணிக்கு வந்து இப்போ ஜூஸ் போட்டு கொடுக்கணும், பழம் வாங்கிட்டு வான்னு சொன்னேன், பழத்தை கொண்டு வாங்கி வச்சுட்டு ஜூஸும் போட மாட்டேன்னு சொன்னான். இப்போ என்னடான்னா நீ ஏதோ வந்து நான் பேசுகிறேன்னு கேட்குறேன், உன் பொண்டாட்டிக்கும் உனக்கும் என்ன, என்னை பார்க்க எப்படி தெரியுது அப்படிங்கிறாங்க. ஏம்மா ஒன்று அவளுக்கு உடம்புல சரியில்லாமல் இருக்கணும், இல்லைன்னா நீங்கள் ஏதாவது சொல்லியிருக்கணும், இந்த 2ல் தான் அவள் வருத்தப்படுவாள், வேறு ஒன்றுமே கிடையாது. அப்போ அவள் வந்து வீட்டில் வேற யாருமோ அவள் மனசு கஷ்டப்படுவாங்க, நடக்க போகிறது கிடையாது. அப்படி நடக்குது மாதிரி இருந்தாலும் அவள் சும்மா விட போகிறது கிடையாது. நீங்கள் மாமியாருங்கிற முறையில் கொஞ்சம் அமைதியாக இருப்பா, அவ்வளோதான் அப்படின்ட்டு இருக்காங்க. எப்பா உன் பொண்டாட்டி நான் ஒன்றும் சொல்லலப்பா, பொண்டாட்டியே ஜூஸ் போட சொன்னேன், அவன் போடலை, நான் ரோகிணிக்கு போட்டு கொடுத்தேன் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி பழம் இல்லை அவங்க வரும்பொழுது அப்படின்னா நீங்கள் வாங்கி கொண்டு போட்டு விடுங்கம்மா, இல்லை உங்கள் பையனை வரும்போது வாங்கிட்டு வர சொல்லுங்கள். ஏன் பொண்டாட்டிலாம் கடையில் போய் அவங்களுக்கு ஜூஸுக்கு பழத்தை வாங்கி கொண்டு கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது அப்படிங்கிறாங்க. ரோகிணி சொல்கிறாங்க, ஆண்டி எனக்காகலாம் பேசிகிட்டு இருக்காதாங்க, அவருக்கு டியூஷன்னா என்னன்னே தெரியாது, வைக்காது அப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே மீனாவுக்கு சரியான கோவம் வருது. வந்தோடனே என்ன ரோகிணி உங்கள் வாய்க்கு வந்தெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க, என் வீட்டுக்காருக்கு டியூஷன்ட்டு தெரியாதா, டியூஷன்ட்டு தெரியாமல் என்ன நடந்துட்டார், அவர் நீட்டாக இருக்க போய் தான் அவருக்கு ஏகப்பட்ட பேர் ஆஃபர் கூப்பிட்றாங்க, அவர் கரெக்டாக இருக்கார் அப்படிங்கிறாங்க. மீனா உங்கள் கல்யாணத்துக்கு முடிஞ்ச புதுசில் உங்களுக்கு என்னெல்லாம் உங்கள் வீட்டுக்காரர் பண்ணாருன்னு நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் மீனா, இப்போ வந்து 2 நாளாக உங்களை நல்லா வச்சா சரியாக போச்சோ அப்படிங்கிறாங்க. ரோகிணி எங்கள் பர்சனல் நீங்கள் ஏன் தலையிடுறீங்க, உங்கள் பர்சனலில் தலையிட்டோம்னா எங்கள் பர்சனலில் உங்கள் வீட்டுக்காரர் தலையிட வேண்டாம்னு சொல்லுங்கள், நாங்கள் பெரிய அளவில் பிஸ்னஸ் பண்ணுவோம் பண்ண மாட்டோம், அது எங்கள் சௌரியம், என் வீட்டுக்காரர் வேலைக்கு போகிறாரு போகல, பார்க்கில் தூங்குறாரு தூங்கலை, அது உங்கள் வீட்டுக்காருக்கு என்ன வந்துட்டுன்னு கேட்பீங்க. இப்போ நான் கேட்குறேன், என் வீட்டுக்காரர் நீங்கள் எப்படி நீங்கள் இது பேசலாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே ரோகிணி இருக்காங்க.
உடனே ரோகிணிகிட்ட சொல்கிறாங்க விஜயா, ரோகிணி அவங்க லெவலுக்கு வந்து அது இறங்கி பேசுவாங்க, நீ இப்போ இறங்கி பேசணும்னு அவசியம் இல்லை, நீ பணக்காரி, நீ வந்து உனக்குள்ள கத்தை நீ விட்டு கொடுக்காத, அந்த ஏசி போட்டு தூங்கு அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா பணக்காரங்க ஏசி போட்டு மதியம் நம்ம வீட்டில் வந்து தூங்கலாம், நாங்கள் வந்து இப்போ இங்கே இந்த பாயை நம்ம கோர பாயை போட்டு தூங்க வேண்டியதான் மீனா, எனக்கு கொஞ்சம் பாயை போட கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. பாயை போடுறாங்க, அதனால் படுத்து ரெஸ்ட் எடுக்காங்க. அதனால் முத்துக்கு வந்து பால் பாயசம் கிண்டி கொண்டு கொடுக்காங்க. உடனே இதை பார்த்த விஜயாவுக்கு எச்சி வருது. எதனாலும் உன் புருஷனுக்கு மட்டும் தான் செய்வியோ அப்படிங்கிறாங்க. அத்தை எல்லாருக்கும் தான் பண்ணேன், என் வீட்டுக்காரர் மதியம் வந்திருக்காரு கொடுத்துருக்கேன், உங்களுக்கு வந்து சூடாக இருக்குது, ஆறுன அப்புறம் தான் நீங்கள் குடிப்பீங்க, அதனால் கொஞ்சம் கழிச்சு தரலான்னு நினச்சேன் அப்படிங்கிறாங்க. நீ நடிக்காதடி, எங்களுக்கு எதுவுமே தரக்கூடாது, நீனும் உன் புருஷனும் திங்கணும், இந்த வீட்டை அடைய போடணும்னு நினச்சிங்க, இப்போ எல்லோரும் இங்கே கூட்டு குடும்பமாக இருக்கும்போது உங்களுக்கு கடுப்பாக இருக்குது அப்படி தானே அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலை அண்ணாமலை வராங்க. விஜயா உனக்கு நல்லாவே பேச தெரியாதோ, இவங்களுக்கு இருக்க ரூம் இல்லைன்னு சொல்லி தான் மொட்டை மாடியில் நான் வீடு கட்டிகிட்டு இருக்கேன், யாருக்கும் எந்த பிரச்சனையும் இந்த வீட்டுக்கு வரக்கூடாது, ஆனால் குறிப்பாக ஒன்றால் இந்த வீட்டுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, அப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னால் முத்துவோ மீனோவோ இந்த வீட்டை விட்டு வராங்களோ வரலையோ நான் ஒரு தனி கொடுத்து நான் போயிடுவேன் அப்படிங்க. என்னங்க இப்படி பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம், கூட்டு குடும்பத்தில் இருக்கிறவங்களே எல்லாரையும் மதித்து ஒழுங்காக பேசணும், நீ என்னன்னாக்கா ஒரு வீட்டில் இருக்கிறவங்களே ஒரு ஆளை கூட்டியும் ஒரு ஆளை குறைச்சியும் பேசிகிட்டு இருக்க, அது நல்லது கிடையாது விஜயா அப்படிங்கிறாங்க. ஏங்க நான்லாம் அப்படி பேசலை வைக்கல, இந்த மீனா முத்து தான் வந்து வீட்டில் இருக்கவங்கள வந்து பிரித்து பார்க்காங்க வைக்காங்க, ஒரு ஜூஸ் கூட அந்த பிள்ளை போட்டு கொடுக்க மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க. ஏன் பழத்தை வெட்டி மிக்சியை வந்து சுவிட்சை திருவ தெரியாதா, இவ்வளோ தானே செய்யணும், அதில் சுகர் வேணால் போட்டு குடிக்க வேண்டியதான், வேண்டாம்னா அப்படியே குடிக்க வேண்டியதான், அப்படியே குடித்தா சத்து, இவன் யாரும் குடிக்கிறதில்ல, குடிக்கணும் அப்படி குடிக்க வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, ஆமாங்க எதுனாலும் இந்த முத்துக்கும் மீனாவுக்குமே சப்போர்ட் பண்ணிகிட்ருக்குங்க அப்படிங்கிறாங்க. அவங்க வந்து உண்மையாக இருக்காங்க வைக்காங்க அப்படின்ட்டு இருக்காரு நம்மளை. உடனே ரோகிணி கேட்குறாங்க, யார் அங்கிள் உண்மையாக இல்லை, எல்லோரும் உண்மையாக தான் இருக்காங்க, அவங்க மட்டும் தான் ரொம்ப நேர்மையாக இருக்காங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் விஜயா சாப்பிட்டு ரூமுக்கு போயிடுறாங்க, அண்ணாமலையும் ரூமுக்கு போயிடுறாங்க. முத்துவும் சரி மீனா ஆஃபர் வந்துச்சு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே ரோகிணிக்கு ரொம்பவே இதாக இருக்குது. அம்மாவும் கிருஷ்ணா ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, ஒரு வேளை இங்கேயே வந்துடுவாங்களோ, இல்லைனா நான் வித்யா வீட்டுக்கு போக சொல்லியிருந்தேன், வித்யா வீட்டுக்கு போவாங்களா இல்லைனா கிராமத்துக்கு போவாங்களான்னு ரொம்பவே குழப்பமாக இருக்குது. அவங்க குழப்பத்தில் வந்து ஹாலில் வந்து உட்காந்துருக்காங்க. உடனே டிவி எங்கே இருக்குது மீனா, அது ரிமோட்டில் அமைக்கி டிவியை போட்டு விடுங்க அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, ரோகிணி நீங்கள் வேலைக்கு போகல சும்மா தானே இருக்கீங்க, டிவி ரிமோட் கூட மாட்ட முடியாதா அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி புல்டப்பாக சொல்கிறாங்க, எங்கள் வீட்டிலலாம் டிவி போட்டு கொடுக்கறதுக்காக இருக்கட்டும், சமையலுக்காக இருக்கட்டும், ஒரு 10 பேரை வேலைக்கு வச்சுருப்போம் அப்படி இப்படின்னு கதை விட்றாங்க. ரோகிணி தெரியும் ரோகிணி உங்களை பற்றி, அந்த குமரிபாளையத்தில் ஒரு 50 பேர் நீங்கள் வேலைக்கு வச்சுருந்ததும் போனதும் எல்லாமே எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. என்ன குமரிபாளையம்மா அப்படிங்கிறாங்க. அம்மா எல்லாம் தெரிஞ்சுட்டு தான் வந்திருக்கேன், கிறிஸ் யார், கிறிஸோட பாட்டி உங்களுக்கு யார், உங்களுக்கு எப்போ கல்யாணம் ஆச்சு, எப்போ குழந்த பிறந்துச்சு, எங்கே நீங்கள் குழந்த பிறந்த வரைக்கும் எங்கே இருந்தீங்க எல்லாம் எனக்கு தெரியும், என்கிட்ட எல்லாமே கிறிஸ் சொல்லிட்டாங்க. கிறிஸ் எங்களோட அம்மா தான் வந்து ரோகிணி, அவங்க இனி என்ன ரொம்ப நாள் கழிச்சு நான் என் கூட வச்சுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க அப்படி இப்படின்னு எல்லாத்தையுமே சொல்லிட்டான், நீங்கள் சொல்லலைன்னு சொல்லுவீங்க, அதுக்கு நான் வந்து என் செல்ஃபோனில் வீடியோவாக எடுத்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. உடனே நான் என்னை தப்பாக நினச்சிக்காதீங்க, மன்னிச்சிருங்க, வீட்டில் யாரும் கேட்டுறாம அவங்க காலெலாம் விழுவேன், இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய உண்மை இருக்குது, அந்த உண்மையை சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. நீங்கள் என்ன உண்மை சொன்னாலும் நான் கேட்குற மாதிரி இல்லை, ஒரு பச்சை பையனை வந்து நீங்கள் பச்சை பிள்ளைய நீங்கள் வந்து வேண்டாம்னு விட்டுட்டு உங்களுக்கு கல்யாணம் முடியாத மாதிரி இங்கே பில்டப் பண்ணிகிட்ருக்கீங்க, அதே பையன்ட்ட அத்தைன்னு சொல்ல வச்சுருக்கீங்க, அதே பையன்ட்ட இப்போ அம்மான்னு சொல்கிறீங்க, எது தான் உண்மைன்னு அந்த பையன் நினைக்க மாட்டான், அந்த அளவுக்கு நீங்கள் பண்ணியிருக்கீங்க ரோகிணி, அதனால் வந்து உங்கள்கிட்ட பேசவே எனக்கு பிடிக்கல, ரொம்ப கேவலமாக இருக்குன்னு நினச்சா, எனக்கு தெரிஞ்ச விஷயம் வந்து என் வீட்டுக்காருக்கோ வேறு யாருக்கோ தெரிஞ்சுன்னா அவ்வளோதான், உங்கள் நிலமை உங்களுக்கே தெரியும், ஆனாலும் நான் சொல்ல மாட்டேன் ரோகிணி, நீங்கள் வந்து ஒரு வாழ்க்கைக்காக வந்து இப்படி செஞ்சுருக்கீங்க, நான் அதை உங்களை மாதிரி செஞ்சால் எனக்கு உங்களுக்கும் வித்தியாசம் இல்லாமல் போயிடும் அப்படிங்கிறாங்க. என்ன மீனா என்னை பற்றி தெரிஞ்சுன்னா உங்களுக்கு ரொம்பவே வாய் நீளுதோ அப்படிங்கிறாங்க. ரோகிணி ஒரு அளவுக்கு தான் உனக்கு மரியாதை சரியா, நான் வந்து ஒரு 4-5 பேரை ஆம்பளைகளை வந்து சுற்றிட்ட பிரச்சனை பண்ணும்போது அவங்கள ஓட தெரிஞ்ச எனக்கு, நீ ஒரு லேடி உன்னை வந்து விளக்குறதுக்கு எனக்கு கொஞ்சம் நேரம் ஆகாது சரியா, எதனாலும் புரிஞ்சுக்கிட்டு பேசு, சும்மா தேவையில்லாமல் ஏதாவது வாயை விட்டுக்கிட்டேன்ட்டு மாட்டிக்கிட்டு இருக்காத அப்படிங்கிறாங்க. உடனே என்ன மீனா ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. நிப்பாட்டு, சின்ன பையனை வச்சு ஒழுங்காக பார்க்க தெரில வைக்க தெரில, எல்லோரையும் ஏமாற்றிக்கிட்டு இந்த வீட்டில் பெரிய பணக்காரன்னு சொல்லிக்கிட்டு இருக்கியோ, அந்த நாடக நடிகர்லேருந்து எல்லாருமே எனக்கு தெரியும், அவன் என்ன செய்தான் எந்த இடத்துல கறிகளை வச்சுருக்கான் எல்லாம் புரியும், அவரையும் பார்த்துட்டேன், வித்தியா 2 பேரும் பேசிகிட்டு இருப்போம், அந்த வீடியோவும் எடுத்துட்டேன்,
கிறிஷும் வந்து யாருன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. நான் ரொம்ப ஓவராக நடிச்சிட்ருக்காத, என்னால் ஒரு அளவுக்கு மேலே தான் வந்து காப்பாற்ற முடியும். அதுக்கு மேலே அப்படின்னா என் புருஷன்ட்ட உள்ளதை சொல்லிடுவேன். என் புருஷன்ட்ட உள்ளதை சொன்ன பிறகு இந்த வீட்டில் நீ குடியிருக்க முடியாது. அதை மட்டும் தெரிஞ்சுக்கா. அந்த பையனோட வாழ்க்கையும் எதுவும் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அமைதியாக இருக்கேன். ரொம்ப ஓவராக போனால் நானும் அதை சொல்லிடுவேன் அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிறத டபார்னு முத்து பார்த்துடுறாரு. என்ன மீனா 2 பேரும் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லைங்க அப்படி இப்படின்னு சமாளிக்கிறாங்க. நீங்கள் 2 பேரும் பேசுனது அப்படியே கேட்டேன் மீனா, ஆஃபர்னு சொல்லிட்டு வெளில போனேன். அவங்க திடீர்னு கேன்சல்ட்டாங்க. வந்து பார்த்தா நீங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருக்கீங்க. உண்மையில் அந்த பொண்ணு யார் தான் அப்படிங்கிறாங்க. ரோகிணி திருன்னு முழிக்காங்க. இந்த சூழ்நிலையில் மீனா சொல்கிறாங்க, ஏங்க நாங்கள் வந்து வேறு கதை பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படிங்கிறாங்க. மீனா நீ பேசுனதெல்லாம் கேட்டாங்க, ஒரு வேறு எதாவது பேசிக்கிட்டு இருந்தேன்னு சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஏங்க உங்கள் அண்ணனை ஏமாற்றி இவங்க கட்டிட்டாங்க வச்சுட்டாங்கன்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்கன்னா அத்தை வீட்டை விட்டு அனுப்பிடுவாங்க. உங்கள் அண்ணனும் வாழாவட்டியே தான் இருப்பாங்க. வாழ வேண்டிய வயசில் இந்த ரோகிணிக்கு வந்து வாழ்க்கை போயிடும். அந்த பையன் சின்ன பையன் கிறிஸ் எதிர்காலம் என்ன ஆகும் அப்படிங்கிறாங்க. இப்போ மட்டும் அந்த பையன் என்ன கஷ்டத்தானே போடுறான் மீனா. அவன் கீழே விழுந்துட்டு இருக்கும்போது எம்மானு தான் விழுந்துருப்பான். அந்த அம்மா தலைமாட்டில் இல்லை. அந்த பாட்டியை வந்து நான் என் பாட்டியை அவ்வளோ கட்டணும் வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்டு வராட்டேன் இந்த ரோகிணிக்கு தெரியாமையே போயிருக்கும். அந்த அம்மா வந்து தன்னோட பொண்ணு வந்து ஃபாரினில் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. அந்த அம்மாவும் என்னோட போய் தான் சொல்லியிருக்கு. அதை நினைக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆமாங்க, அது அப்போ தான் எனக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குது இந்த ரோகிணி மேலே. இந்த ரோகிணி தான் அவங்கள்ட்ட சொல்லியிருப்பா, ஃபோனை இப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்கள், ஃபோன் போகாது, அது வந்து இப்போ வாழைப்பழம் இப்படி எல்லாத்தையுமே மறைச்சிட்டு இந்த ரோகிணி வந்து இந்த வீட்டில் ரொம்ப நல்லா பொண்ணு மாதிரி பில்டப் பண்ணிக்கிட்டு இருக்கு. சரியா, தண்ணிக்குள்ளே காற்று இருந்துச்சுன்னா அது வெளியே வந்துடாதா? கண்டிப்பாக என்றைக்காவது வரதானே செய்யும். கிறிஸ் மூலமாக வந்துட்டா உனக்கு. மீனா சொல்லிட்டான், அண்ணா நீ இப்போ எதுக்கு வீட்டில் வந்து இதை சொல்லலை, அப்பாட்ட சொல்லியிருக்க வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, இந்த பொண்ணு வந்து எப்படிப்பட்ட பொண்ணுன்னு சொல்லி கிறிஸ் சொல்லிட்டான். ஆனால் நம்ம வந்து இப்போ சொன்னோம் அப்படின்னா மாமாவுக்கு வேறு உடம்பு சரியில்லை. இப்போ எதுவும் சொன்னால் எதுவும் பிரச்சனையாகிடக்கூடாதுந்தாங்க, எதுவும் சொல்லலை அப்படிங்கிறாங்க. சீ நீ எல்லாம் ஒரு மனுஷியா? ஒரு பச்சை பிள்ளையா ஏங்க விட்டுட்டு உன் வாழ்க்கையை மட்டும் பார்த்துட்ருக்க அப்படிங்கிறாரு முத்து. ஏங்க அதை நினைக்கும் போது தாங்க இந்த ரோகிணி நினைக்கும் ரொம்ப எனக்கு கடுப்பாகுது, கேவலமாகவும் இருக்குது. பச்சை பிள்ளையா வந்து விட்டுட்டு நான் உனக்கு வந்து அம்மா கிடையாது அத்தை, நீ யாரோ நான் யாரோன்னு சொல்லிட்டு இந்த பிள்ளை இங்கே இருக்கிறதும் வைக்கிறதும் ரொம்ப கடுப்பாக இருக்குது. இப்போ கூட இவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது ஏகப்பட்ட பொய்யை சொன்னாங்க. நானும் அந்த பொய்யை கொஞ்ச நேரத்தில் நம்பிட்டேன். ஆனால் அந்த கிறிஸ் பையன் சின்ன பையங்கிறனால என்கிட்ட எல்லாத்தையுமே உள்ளதை சொல்லிட்டான். அதுக்கப்புறம் தான் இந்த ரோகிணியை எனக்கு ரொம்ப கடுப்பாயிருச்சுங்க அப்படிங்கிறாங்க. மீனா எல்லாமே வந்து அந்த பிள்ளை வந்து பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்கா, எதையுமே சாதாரணமாக பண்ணலை. ஆனால் பயங்கரமான ஆள் என்ன அப்படிங்கிறாங்க. அவங்க எனக்கு ரொம்ப கேவலமாக இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க. மீனா நான் ஒன்று சொல்லுதேன் கேளு, இதுக்கு தகுந்த நேரம் பார்த்துட்டு அப்பாட்ட சொல்லலாம், வீட்டில் சொல்லலாம் அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி சொல்கிறாங்க, நல்லா இருப்பீங்க மீனா, முத்து நல்லா இருப்பீங்க, தயவுசெய்து யார்ட்டையும் சொல்லிடாதீங்க, அப்படி சொன்னீங்கன்னா என் வாழ்க்கையே போயிடும் அப்படிங்கிறாங்க. தெரியுதுல்ல ஏன் இவ்வளோ போய் சொன்னேன், என்றைக்குனாலும் சரி தான் எங்கள் அப்பாட்டையோ எங்கள் அம்மாட்டையோ நீ சொல்லி மன்னிப்பு கேட்டு மனோஜையும் ஏற்றுக்கிட்டான் அப்படின்னா அந்த பையனையும் கூப்பிட்டு வந்து இந்த வீட்டில் வாழ வழியை பாரு. இல்லையா அது நல்லா இருக்காது. உன் எதிர்காலத்துக்காக அந்த கிறிஸோட எதிர்காலத்தை கெடுக்காத, அப்படி கெடுத்த அப்படின்னா நல்லாவே இருக்காது அப்படிங்கிறாரு முத்து. மீனா சொல்கிறாங்க, ரோகிணி இவ்வளவு பிளான் பண்ணி பண்ணவங்க உங்கள் பையனை எப்படி வளர்க்கணும், உங்கள் பையன் எதிர்காலம் என்னென்னு ஆகும்னு நீங்கள் நினைக்கவே இல்லைல்ல. ஏன் நினைக்கிறீங்க நீங்கள் தான் பெரிய ஃபாரினில் இருந்து அந்த பணக்கார மகளை என்ன நீங்கள் எப்படி நினைப்பீங்க அப்படி இப்படிங்கிறாங்க. மீனா என்னை மன்னிச்சிருங்க, நான் பணக்காரி கிடையாது தான். நான் வந்து அத்தைட்ட வந்து அப்படி தான் சொன்னேன், அப்படி சொன்னால் தான் அவங்க வந்து மனசு கட்டி வைப்பாங்கன்னு சொன்னேன் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, பார்த்தியா மீனா எங்கள் அம்மா ஆசை பிடிச்சவங்கன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே சொல்லியிருக்கு. எங்கள் அம்மாவும் பணம்னோடனே அது பாட்டில் ஏற்றுக்கிருச்சு. இப்படி தான் நடக்குது. அதனால் வந்துட்டு நம்ம என்ன சொல்கிறதுன்னு தெரியல, என்ன தகுந்த நேரம் பார்த்து சொல்லுவோம் அப்படிங்கிறாங்க முத்து. மீனா நான் தான் சொல்கிறேனே என்னை பற்றி சொல்லாதீங்க அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, சொல்லாதீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, என்றைக்கே ஒரு நாள் சொல்லித்தானே ஆகணும். வாழ்க்கைங்கிறது சாதாரண விஷயம் நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? அப்படி கிடையாது இவங்கள ரோகிணி, அப்படி கிடையாது. உங்கள் பிள்ளைய வந்து நீங்கள் சேர்த்து வாழ்ந்தாகணும். உங்களுக்கு வந்து மனோஜ் சேர்ந்து வாழ்கிறாரு வாழலை அது வேறு பிரச்சனை. உங்கள் பையன் உங்களுக்காக அவன் எதிர்காலம் வம்பா போகக்கூடாது அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, தாய் இல்லாத இடத்துல ஒரு பையன் எவ்வளோலாம் அவமானப்படுவான்னு எனக்கும் தெரியும் ரோகிணி. அதனால் வந்து உனக்கு உன்னை பற்றி உண்மையை தெரிஞ்சோடனே நானும் மீனாவும் வந்து இந்த வீட்டில் சொல்லி உன்னை அசிங்கப்படுத்திட மாட்டோம். என்னை பொறுத்த மட்டும் வந்து அந்த பையனோட தான் நீ இருக்கணும். மனோஜோட உனக்கு அவன் தான் முக்கியம், இதான் உண்மை. நீ வந்துட்டு அவன் கூட இருக்கிறது தான் உனக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறாங்க.
சொல்கிறாங்க. எனக்கு மனோஜ் முக்கியம், மனோஜை பிரிஞ்சு என்னால் வாழ முடியாது முத்து, மீனா நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க. இந்த காலத்தில் வந்து பிள்ளை பெற்ற பிறகு எல்லோரும் பிள்ளைய தான் என்ன யோசிப்பாங்க, புருஷனோட பிள்ளைக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. உனக்கு மனோஜ் முக்கியம் தான், ஆனால் அதை விட முக்கியம் கிறிஷ் தானே. கிறிஷை வந்து நீ வந்து உன்னோட வச்சுக்கணும், பிள்ளையை நல்லா வளர்க்கணும், கிறிஷ் நல்லா ஆரோக்கியமாக பார்த்துக்கணும், உனக்கு தெரியலையா? இன்றைக்கி இந்த அளவுக்கு அடிபட்டு உட்காந்துருக்கான். இந்த நேரத்தில் கூட ஒரு அம்மாவாக செய்ய வேண்டிய பணியை நீ செய்யலையே. இந்த ரூமில் நாங்கள் தூங்கணும், எந்த பெத்த தாய்க்கும் மனசு கேட்குமா? நீ வந்து ஹாலில் படுத்துக்கிட்டு உன் சமயமாக இருந்த. அந்த பையன் என்ன பாடுபட்டிருப்பான், என்ன கஷ்டப்பட்டிருப்பான், இன்னும் அவனுக்கு எப்படிலாம் பக்குவமாக பார்க்கணும். இந்த நேரத்தில் வந்து நான் நல்ல நேரம் பார்த்தான் சொல்ல போகிறேன்னு சொல்லிகிட்ருக்கேன். ஒழுங்கு மரியாதையாக இந்த அத்தைக்கிட்டையும் மாமாக்கிட்டையும் சொல்கிறேன், சரியா? நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம். அப்படி நீ சொல்லலை அப்படின்னு சொன்னால் நாங்கள் சொல்ல வேண்டியிருக்கும். நான் சொன்னேன் அப்படின்னா உனக்கு நடக்க வேண்டிய நிகழ்வு வேறு மாதிரி இருக்கும் அப்படிங்கிறாங்க. மீனா நல்லா இருப்பீங்க, நான் ஒரு தகுந்த நேரம் பார்த்து சொல்லுதேன், அது வரைக்கும் நீங்கள் எதுவுமே சொல்லாதீங்க அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு மீனாக்கிட்ட, மீனா அவள் தான் சொல்லுதாங்கால விடு, எனக்கு சாப்பாடு வச்சுதா அப்படிங்கிறாங்க. சாப்பாடு வச்சு கொடுக்காங்க. மீனாவுக்கு ரொம்பவே கடுப்பாக இருக்குது. முத்துட்ட சொல்கிறாங்க, ஏங்க அந்த பொண்ணு இப்படி இருக்குது அப்படிங்கிறாங்க. அந்த பொண்ணு வந்து பயங்கர கிரிமினலு மீனா, நம்மளை மாதிரி இல்லை, அதனால் வந்து அவள் சொல்லுதலான்னு பார்ப்போம், இல்லைனா நம்ம அப்பாட்ட நாசுக்காக சொல்லிடுவோம். பாட்டி வரட்டும், பாட்டி வந்தாங்கன்னா பாட்டிகிட்ட நாசுக்காக சொன்னோம்னா அப்பாட்ட சொல்லிடுவாங்க. பாட்டி சொல்லுது மாதிரி சொன்னாங்கன்னா பிரச்சனை வராது. அப்படி அம்மாவும் ஏதாவது பண்ணாங்க வச்சாங்கன்னா பாட்டி சமாளிச்சுக்கிடுவாங்க. அதனால் பாட்டி ஒரு நாள் வரட்டும், அதுக்கப்புறம் அந்த பொண்ணை சொல்லலாம். அப்படி இந்த பொண்ணு சொல்லலாம், நம்மளே சொல்லிடலாம் அப்படிங்கிறாங்க. ஆமாங்க, அதாங்க சரி. இந்த கிறிஸ் வந்து இப்போ என் அம்மாவை புரிஞ்சிருக்கு நல்லதில்ல. எந்த பெத்த பிள்ளையும் தாய்கிட்ட இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அவங்க பாட்டிக்கு வேறு வயசாயிருச்சு, அதால் ஓடி ஆடி பார்க்க முடியாது, அதுதான் உண்மை. இன்றைக்கி அடிபட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் லேசாக போச்சு, நாளைக்கு பெரிய ஏதாவது அடிபட்டிருக்கு போயிருக்கு அப்படின்னு சொன்னால் ரொம்ப கஷ்டம். அதனால் வந்துட்டு கண்டிப்பாக நம்ம இதை செஞ்சால் தான் ஆகணுங்க அப்படிங்கிறாங்க. உடனே ரோஹிணிகிட்ட போகிறாங்க மீனா. இதை பார்க்குறாங்க விஜயா, என்ன இவன் அவரை போகிறான்னு சொல்லிட்டு, ரோஹிணி கரெக்டாக உள்ளதை சொல்லிடுங்க, சொல்லுது அன்றைக்கி பாட்டி இங்கே இருக்கணும், அதை பார்த்துக்கோங்க. நீங்கள் அப்படி என்னைக்கு சொல்ல போகிறேன்னு சொன்னீங்க, உங்களை பற்றி சொல்ல போகிறீங்கன்னு சொன்னால் அன்றைக்கி நான் வந்து பாட்டியை வர சொல்லுவேன். பாட்டி வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படிங்கிறாங்க. உடனே சரி மீனா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தான் ரோஹிணி நினைக்காங்க, இந்த மீனாவும் முத்துக்கும் நம்மளை பற்றி தெரிஞ்சிருச்சு, இவங்கெல்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு இவங்ககிட்டலாம் நான் வந்து மன்னிப்பு கேட்குற மாதிரி இருக்குது பாரு, என் தலையெழுத்து அப்படின்னு நினைக்காங்க. இந்த சூழ்நிலையில் விஜயா வராங்க ரூமுக்குள்ளே. விஜயா வரதை பார்த்துட்டு நம்ம பேசுகிறத கேட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு, அத்தை ஆண்டி அப்படிங்கிறாங்க. அந்த மீனாவெல்லாம் எதுக்கு இந்த ரூமுக்குள்ளே விடுத வைக்க அப்படிங்கிறாங்க. நான் விடல அத்தை, அவங்க வந்து இந்த கிறிஸ்துவோட பொருள் ஏதோ இங்கே இருந்திருக்கும் போல எட்டு போகிறாங்க அப்படிங்கிறாங்க. அந்த பையனை இதோட வெளியே பற்றிட வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. என்னத்தை சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை ஹாஸ்பிட்டல் போனாங்களா, அப்படியே அவங்க வீட்டை பாட்டு போயிடட்டும், மறுபடியும் வீட்டுக்குள்ளே வந்தாங்கன்னா வீட்டுக்குள்ளே ஏற்ற விடாத, நீந்தாமல் அதை செய்யணும் அப்படிங்கிறாங்க. அத்தை நான் எப்படித்தான் செய்ய முடியும், இந்த முத்து மீனாவை எதிர்த்து நான் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறாங்க. இந்த வீட்டோட மூத்த மருமக நீதாம்மா, நீ தானே செஞ்சாகணும், நீ செய்யாமல் யார் செய்வா சொல்லு அப்படிங்கிறாங்க. அத்தை நான் இந்த விஷயத்தில் செய்ய முடியாது, அவனுக்கு வேறு சின்ன பையன், அவனுக்கு அடிபட்டுருக்கணுமா எப்படி சொல்ல முடியும் அப்படிங்கிறாங்க. அவங்க 2 நாள் தானம்மா இருக்குன்னு சொன்னாங்க, 2 நாள் இருந்துட்டாங்களா, கிளம்ப சொல்லுங்கள், இதுக்கு மேலே இந்த ரூமுக்குள்ளே இடம் கொடுக்காத, நீ ரூமில் இடம் கொடுக்க போய் தான் நான் ஒன்றும் சொல்ல முடியல, ரோகிணி ரூமுக்கு இடம் கொடுக்க மாட்டான், நீங்கள் வெளில போயிருங்கன்னு நான் சொல்லிடுறேன், நீனும் ஆமாம் அவங்க வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு நான் சொல்லிடுறேன் அப்படிங்கிறாங்க. உடனே சரி அத்தை அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. உடனே நேராக அவங்க அம்மாவுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. ஃபோன் அடித்து தயவு செய்து எங்கள் வீட்டுக்கு மறுபடியும் ரிட்டன் வந்துடாத அப்படின்னுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் முத்து ஹாஸ்பிட்டல் போயிடுறாங்க. ஏம்மா என்ன அவனுக்கு சரியாயிட்டா வச்சுட்டா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே முத்து சாரி முத்து அப்படிங்கிறாங்க. என்னம்மா அப்படிங்கிறாங்க. இல்லை மீனா சொல்லியிருப்பாங்களே இப்படி உங்ககிட்ட அப்படிங்கிறாங்க. எல்லாமே தெரியுமா, உங்கள் மேலே இந்த தப்பும் இல்லை, அவங்க பொண்ணு மேலே உள்ள தப்புக்கு நீங்கள் என்ன செய்வீங்க, ஏன்னா இந்த பையனை வந்து தாயும் பிள்ளையும் பிரிக்கிறது ரொம்ப தப்பு, அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு அவங்க 2 பேரும் சேர்த்து வைக்க தான் பார்க்கணும். நானோ மீனாவோ மனோஜ்கிட்ட வந்து பிரிக்கணும்னு நினைக்க மாட்டோம், இதான் உண்மை, அவங்கள சேர்த்து வைக்கணும்னு தான் நினைப்போம். எங்கள் பாட்டி ஒரு நாள் வர சொல்லி உள்ளதை சொல்லி வீட்டில் அணைச்சி பேசிடுவோம். ஏன்னா மனோஜ் வந்து இப்போ திடீர்னு இப்போ தான் தொழில் பண்ண ஆரம்பிச்சிருக்கான், அவனுக்கு வந்து ரொம்ப உற்சாகமாக அந்த உங்கள் பொண்ணு இருந்திருக்கு. இப்படி இருக்க காலகட்டத்தில் வந்து இன்றைக்கி நிலைமைக்கு வந்து டபார் நம்ம சொன்னோம்னா அவனும் தொழில் பார்க்கறத விட்டுருவான். அதுபோக அவனுக்கு அது கஷ்டமாக தெரியும். இந்த ரோகிணி பிள்ளை வாழ்க்கையும் எதிர்காலம் சங்கடப்பட்டு போயிடும். எங்கள் அம்மா வந்து அவளுக்கு என்னன்னாலும் சொந்தமாக பார்லர் வச்சுருக்குன்னு நினச்சிட்ருக்கு. ஆனால் அந்த பொண்ணு பார்லரையும் விற்றுருச்சு, பணக்காரையும் இல்லை அப்படின்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக வீட்டை விட்டு அனுப்பிடும். அதனால் வந்து எங்கள் பாட்டி வரும்போது நம்ம உண்மையை சொல்லிட்டு போவோம். இப்போ நீங்கள் ஒரு பக்கம் போக வேண்டாம், எங்கள் பாட்டி வந்து இந்த ரோகிணி உண்மையை சொல்கிறது வரைக்கும் நீங்கள் வீட்டில் தான் இருக்கணும். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டிலே இருக்கட்டும், இந்த பையன் கிறிஸ் இருக்கட்டும், எங்கள் அம்மையே பார்த்துட்டு போகிறான், எங்கள் அண்ணன் தவப்பனாக இருந்துட்டு போகிறான், நானும் சித்தப்பனாக இருந்து
என்ன செய்யணுமோ செஞ்சுட்டு போகிறேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீங்கள் கவலைப்படாதீங்க வீட்டுக்கு வாங்க அப்படிங்கிறாங்க. நான் வரல அப்படிங்கிறாங்க. நீங்கள் வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டி போயிடுறாங்க. இங்கே ரோகிணி நினச்சிட்ருக்காங்க மனசில், நம்ம அம்மா அப்படியே போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே முத்தும் இவங்க அம்மாவும் கிறிஸும் வரதை பார்த்தோன்னே ரோகிணிக்கு ரொம்ப இதாக இருக்குது. ஆகா இன்றைக்கியே குண்டு போட்டு குட்டை போட்டு உழைச்சிருவோம் போலையே, முத்துக்கு மீனாவுக்கு நம்ம யாருங்கிற விஷயம் தெரிஞ்சிருச்சு, இப்போவும் இந்த குண்டு போட்டாங்க அப்படின்னா அத்தை வந்து இந்த வீட்டில் நம்மளை வாழ விட மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. இப்படி ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ ஏம்மா அங்கே வந்த அப்படின்னு சொல்லி கண்ணை காமிக்கிறாங்க. அப்போ முத்தை காமிக்கிறாங்க. முத்தாண்டி கூப்பிட்டு வந்துட்டா என்ன மன்னிச்சிருடி அப்படின்ட்டு மாதிரி கண்ணிலேயே பேசுகிறாங்க. இந்த சூழ்நிலை மீனாவுக்கு ஒரு மாதிரி இருக்குது. வாங்க வாரவங்கள வாங்கன்னு கூட கேட்க மாட்டுறாங்க. உடனே முத்து கேட்குறாரு, நீ வான்னு கேட்க மாட்டியா அப்படிங்கிறாங்க. வாங்கம்மா அப்படிங்கிறாங்க. மீனாவுக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது. இந்த ரோகிணியை நினச்சி ரோகிணி அம்மாவை மறைச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் அந்த சின்ன பையனுக்காக வாங்க சாப்பிடுங்க அப்படி இப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. இன்னும் விஜயா சொல்கிறாங்க, பெரிய ஆள் 2 நாள் தான் இருக்குன்னு சொன்னீங்க, மறுபடியும் வந்திருக்கீங்க, என்ன ஏசி ரூமில் படுத்தா தான் உங்களுக்கு தூக்கம் வருமா? அடுத்த வீட்டில் அப்படி தான் டூர் போட்டு இது டேரா போட்டுட்டு இருப்பீங்கன்னா, நாங்கள் உங்களுக்கு சொந்தமாக பந்தமாக சம்மந்தமாக ஆள்லாம் நீங்கள் எதுக்கு வரீங்க? உங்களை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல, எனக்கு வந்து தர டிக்கெட்டே பிடிக்காது அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. ரோகிணிக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அத்தை இப்படிலாம் பேசாதுங்க அத்தை அப்படிங்கிறாங்க. ஏம்மா அப்படி பேசக்கூடாது அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கே இருக்க இடம் இல்லை வைக்கல. வாரம் வந்து 2 நாள் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க, நீனும் பெருந்தன்மையில் கொடுத்த, இப்போ எந்த ரூமில் இருப்பாங்க அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி அத்தைட்ட சொல்கிறாங்க, இன்றைக்கி என் ரூமில் இருந்துட்டு இருந்தேன், நீங்கள் எதுவும் பேசாதீங்க, அந்த பெண்ணுக்கு இப்போ தான் சரியாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ரோகிணி என்ன பேசிகிட்டு இருக்க, ரொம்ப நாளைக்கு அவங்க இங்கேயே இருக்கட்டும்பாங்க, நீனும் மனோஜும் ஹாலிலே கிடப்பீங்களா அப்படிங்கிறாங்க. நான் வேணா ரூமில் படுத்துக்கிறேன், மனோஜ் வேணா ஹாலில் படுத்துக்கிட்டோம் அப்படிங்கிறாங்க. ரோகிணி, நீ ஹாலில் படுப்ப சரி, என் பையன் எங்கே போய் படுப்பான் அப்படிங்கிறாங்க. உடனே அத்தை அவரும் ஹாலில் வேணா படுக்கட்டும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு அவசியமே இல்லை ரோகிணி, அவங்கள வீட்டை விட்டு வெளில போக சொல்ல வேண்டியதான் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, ஏம்மா வீடு உங்கள் வீடு மட்டும் இல்லை, அப்பா கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்துடுவாங்க, அப்பா வந்தப்பறம் நீங்கள் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை வந்துடுறாரு. ஏங்க இங்கே பாருங்கள், இந்த முத்து மீனாவையும் 2 நாள்னு சொல்லி அவங்கள கூப்பிட்டு வந்தாங்க, இப்போ ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அந்த பையன் நல்லா ஆகிட்டு வீட்டுக்கு போனால் போட மாட்டுறாங்க, இங்கேயே தான் இருக்கணுங்கிறாங்க, என்ன தான் தெரில அப்படிங்கிறாங்க. டேய் முத்து, அவனுக்கு என்ன சரியாயிருச்சா அப்படிங்கிறாங்க. சரி விஜயா 2 நாள் இருந்துட்டு போட்டுமே அப்படிங்கிறாங்க. உடனே பாருங்கப்பா அப்படின்னுட்டுருக்காங்க. உடனே முத்து சொல்கிறாரு, இந்த வீடு உங்களுக்கும் பங்கு இருக்குப்பா, எதுக்கு எடுத்தாலும் என் வீடு யாரும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அம்மா பேசிகிட்டு இருக்காங்க, அந்த வார்த்தையை சொல்லக்கூடாதுன்னு சொல்லுங்கப்பா அப்படிங்கிறாங்க. உடனே முத்து, அவளுக்கு வந்து சரியான மனநிலையில் இல்லை சரியா, அவள் சொல்ல தான் கேட்கணும், அவள் வீட்டில் அவள் பிடிச்ச ஆள் தான் இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருப்பாள். அப்போ மனோஜும் அவளை தான் இருக்க வேண்டியிருக்கும், நம்ம எல்லோரும் வெளியே தான் போக வேண்டியிருக்கும், நம்மளாம் விட மனோஜை தான் பிடிக்கும் அப்படிங்கிறாங்க. ஏங்க நான் உங்களை வந்து என்னைக்காவது வெளியே போகணுன்னு சொல்லியிருக்கேனா அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாரு, என்னையை விட்டு நீ போக சொல்ல முடியும், வீடு என் பேரில் பாதி இருக்குது, என்னையை எப்படி சொல்ல முடியும், என் பிள்ளை முத்தையும் என் மருமக மீனாவையும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. உடனே இந்த அம்மா சொல்கிறாங்க, எங்களால் பிரச்சனை வேண்டாம், ஏன் நாங்கள் போயிட்டு வரோம் அப்படிங்கிறாங்க. ஏம்மா இங்கே வந்த வீட்டுக்கு வந்த விருந்தாளு, அவள் தான் வந்து நடந்துக்கிட்டு தெரியாமல் நடந்துக்கிறா, நீங்கள் ஒன்றும் நினைக்காதீங்க, முத்து வீட்டில் கூட்டு போ அப்படிங்கிறாங்க. வீட்டுக்கு கூட்டி போகிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, என் மாதிரி நினைக்காதீங்க, எங்கள் பாட்டி வந்து இல்லை நாளைக்கு இல்லை நாளான்னைக்கு நான் கூப்பிட்டு வந்துடுவேன், வந்துட்டாங்க அப்படின்னா அவங்கள வச்சுக்கிட்டு உள்ளதை சொல்லி எங்கள் அம்மாவை அணைச்சி பேசிடலாம், உங்கள் பொண்ணோட வாழ்க்கையும் எதுவும் ஆகாது, அதுக்காக தான் முத்து மீனாவும் நான் உங்களையும் வரணும் உங்கள் பையனும் வரணும்னு நினச்சிட்ருக்கோம். இப்படி எங்கள் பாட்டி வந்து இந்த கதையை சொல்லலை அப்படின்னா வருஷக்கணக்கில் ஆனாலும் உங்கள் பொண்ணு எதையுமே சொல்லாது, உங்கள் பையனோட வாழ்க்கை தான், உங்கள் பேரனோட வாழ்க்கை தான் கஷ்டப்படும். நான் சின்ன வயசில் தாய் இல்லாதப்பட்ட கஷ்டம் என்னென்னு எனக்கு தான் தெரியும், எனக்கு பெற்ற தாய் இருந்தும் தகப்பன் இருந்தும் அனாதை மாதிரி எங்கள் பாட்டி வீட்டில் வளர்ந்தேன், எங்கள் பாட்டி மட்டும் எனக்கு தாய் அன்பை காட்டலை அப்படின்னா என் நிலமை என்ன ஆகும் அப்படிங்கிறாங்க. உங்கள் பாட்டி உண்மையிலே சூப்பராக வளர்த்துருக்காங்க முத்து, இவ்வளோ தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் கோவப்படலை, இந்த வீட்டில் நீங்கள் பெரிய கோவக்காரன், இந்த முத்து மீனா தான் எனக்கு எதிராக இருப்பாங்கன்னு என் பொண்ணு சொல்லியிருக்கா, ஆனால் என் பொண்ணு வாழ்க்கை வம்பாகக்கூடாது, என் மருமகனும் என் மகளும் பிரியக்கூடாது, கிறிஸ் நல்லா இருக்குன்னு நினைக்கிற ஒரே ஜீவன் நீங்கள் 2 பேர் தான் இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. எனக்கோ மீனாவுக்கும் கோவம் வரும், அவங்க மேலே கூட கோவம் தான், ஆனால் அந்த சின்ன பையன் நினச்சி எங்களுக்கு எப்படின்னா கோவப்படுனே தெரியல, அவன் எதிர்காலத்தை பார்க்க வேண்டியிருக்கலாமா, அதனால் கிறிஸ் எதிர்காலத்தை நாங்கள் சீர் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக எங்கள் பாட்டி வரணும், எங்கள் அப்பாட்ட நாசுக்காக பேசி அவனை எங்கள் அப்பாட்ட நான் சொல்லிடுவேன், ஆனால் எங்கள் அப்பாவுக்கு உடல்நிலை சரியில்லை, எங்கள் பாட்டின்னா எங்கள் அப்பா என்ன நிலமையில் இருக்காங்கன்னு நினச்சிக்கிட்டு அதுக்கு ஏற்றாப்புல கெட்ட வைப்பாங்க, கெட்ட வைக்கும்போது எங்கள் அம்மாவும் ஏதாவது துணிநாங்க வச்சாங்கன்னா எங்கள் பாட்டியை அடக்கிடுவாங்க, அதான் சரியாக வரும், ஏன்னா இல்லை அப்படின்னா எங்கள் அம்மா ஏதாவது ஒரு தவறான முடிவு எடுத்து ரோகிணியை வீட்டு விட்டு வெளில போவா அப்படிம்பாங்க, வாழ்க்கையில் சேரவும் விட மாட்டாங்க, மனோஜுக்கும் ஆர்வக்கோளாறில் யாராவது ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வச்சுருவாங்க, எங்கள் 2 பேர் வாழ்க்கையும் வம்பா போய் கிறிஸ் வாழ்க்கையும் வம்பா போயிடும், ஏன்னா அது சரி வராது, அதனால் எங்கள் பாட்டியை நான் 2 நாளில் கூப்பிட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறம் நம்ம உள்ளதை சொல்லி பாட்டிகிட்ட சொல்லி எங்கள் அம்மாட்ட பேச சொல்லுவோம் அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் ரோகிணி மனசுக்குள்ள நினைக்கிறாங்க,
நம்ம கிறிஸை பற்றி சொன்னால் அத்தை சேர்த்து வாழ விடுவாங்களா, வைப்பாங்களா? இல்லை முத்து மீனாவும் நம்மளுக்கு சார்பாக தான் பண்ணுறாங்களா? இல்லை நம்மளை பிடிக்காம வேண்டாதைக்கு மாட்டி விட்டு நம்மளை சீரழிய வைக்கணும்னு நினைக்காங்களா? அந்த பாட்டி யாருக்குனே வாய் ஓவராக பேசுவாங்க. அத்தைகிட்ட சொல்லி அத்தை அதுக்கு மேலே கோவப்பட்டாங்கன்னு என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஒரு நினைக்காங்க. முத்து மீனாவும் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சாலும் கூட இந்த ரோகிணி கிரிமினலாக அவங்க இந்த பாட்டி வர்றதுக்கு முன்னாடி நம்ம உண்மையை சொல்லிட வேண்டியதான். நம்மளே சொல்லி நம்ம அத்தைகிட்ட எப்படி பேசணுமோ பேசிக்கிற வேண்டியதான் அப்படின்னு நினைக்காங்க. அத்தைகிட்ட சொன்னால் நம்மளுக்கு என்ன ஆகும்னு யோசிக்காமல் அவங்க அப்படி நினைக்காங்க. உடனே ரோகிணியோட அம்மா வராங்க. கல்யாணி அப்படிங்கிறாங்க, ஏம்மா நான் சொல்லுது வரைக்கும் என்னை தனியாக பேச வேண்டாமா அந்த வீட்டில், எங்கள் அத்தை பார்த்தாங்கன்னா அவ்வளோதான் அப்படின்னுட்டு இருக்காங்க. நானும் அதாண்டி சொல்கிறேன், அவங்க பாட்டி வரட்டும், பாட்டி வந்த பிறகு பேசிக்கலாம் அப்படிங்கிறாங்க. யார் அந்த முத்து சொன்னானா அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. இந்த முத்து மீனாவும் பேசுறது நம்பாத, அவங்க 2 பேரும் நல்லவங்க கிடையாது, அவங்க என் வாழ்க்கையை எப்படி கெடுக்கலாம்னு நினச்சிட்ருக்காங்க அப்படிங்கிறாங்க. வாயை மூடுடி அப்படிங்கிறாங்க மீனா அம்மா. சரி ரோகிணியோட அம்மா உடனே என்னம்மா இப்படி சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஏண்டி உன்னை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அவங்க தெரிஞ்சுக்கிட்டு வீட்டில் சொல்லவே இல்லை. உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும் வைக்கணும், அவங்க பாட்டி வந்த பிறகு பக்குவமாக சொல்லணும்னு நினச்சிட்டு இருக்காங்க. அவங்க நல்லவங்களா நீங்கள் நல்லவங்களாடி? இந்த கிறிஸ் பையன் நல்லா இருக்கணும், எதிர்காலம் வம்பா போயிடக்கூடாதுன்னு சொல்லி முத்து மீனாவும் அவ்வளோ யோசனை பண்ணி செய்தாங்க. பெற்ற தாய் தன் பையனை பக்கத்துலேயே வச்சுக்கிறதுக்கு என்ன செய்யலாம், உண்மையை சொல்லி இந்த வாழ்க்கையை நடத்தலாங்கிறது உனக்கு கொஞ்சம் கூட உனக்கு சிந்தனை இல்லை. ஆனால் இப்போவும் கூட அந்த முத்து மீனாவை தான் நீ தப்பாக நினச்சிட்ருக்க. அவங்க ரொம்ப நல்லவங்கடி, நீனும் கிறிஸ்துவும் வந்து பிரியக்கூடாது, தாயும் பிள்ளையும் பிரிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப அமைதியாக இருக்காங்க. முத்தை நீ ரொம்ப கோவக்காரன்னு சொல்லுவேன் பாரு, இந்த விஷயத்தில் எவ்வளோ பக்குவமாக புரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. அந்த மீனாவும் பக்குவத்துக்கு பக்குவம், கோவத்துக்கு கோவம் உள்ள பிள்ளை. அந்த பிள்ளையும் பாரு, இந்த வீட்டில் வந்து ஒரு நல்ல காரியம் நடக்கணும், அது நாசுக்காக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது உட்காந்துட்ருக்கு. இப்படி அவங்க 2 பேரும் நீ நல்லா இருக்குன்னு நினச்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, நீ என்னடான்னா அவங்கள குறைச்சி பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. இல்லாமல் அதுக்கு சொல்லலை, இந்த முத்து மீனாவது வேண்டாம் பண்ணுவாங்க, எங்கள் பாட்டி வாய் பயங்கரமாக பேசும், எங்கள் அத்தையே வந்து பாருங்க, அவங்ககிட்ட சொன்னால் வேறு மாதிரி விடலாமா அப்படிங்கிறாங்க. அது அவங்க பார்த்துப்பாங்க, அது அவங்க கதை சரியா. நீ வந்து உன் வாழ்க்கையை காப்பாற்றிக்கிது பாரு. கிறிஸ்டை பற்றி உண்மையாக மாப்பிள்ளைகிட்டையும் வீட்லேயும் சொல்லி நாசுக்காக நீ பேசும்போது அவங்க பாட்டி இருந்தால் நல்லா இருக்குன்னு நினைக்காங்க. அவங்க சொல்கிற மாதிரி நீ கேளு, அப்போ தான் உன் வாழ்க்கையை காப்பாற்றப்படும் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் ரோகிணி ஒரு பதிலும் சொல்ல முடியாமல் சரிம்மா அப்படிங்கிறாங்க. இனி என்ன நடக்கும் இந்த ரோகிணி மனோஜ் வாழ்க்கையில் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்மளுடைய சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.